ஆவியானுடைய மகிமையான பிரசன்னம் எங்கள் மேல் இறங்கி வரட்டும்னு சொல்லி ஒரு விசை ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க ஆரம்பிப்போம். अपना हाथ उठाकर हालेलुया अपना मुंह खोल कर बोलेंगे, पवित्र आत्मा हमारे बीच में उतर कर आइए प्रभु, आप हमारे बीच में मंडराइए प्रभु, आप हमारे बीच में कार्य कीजिए प्रभु. हालेलुया. கரங்களை உயர்த்தி சத்தம் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த பரிசுத்த நாளில் நீங்க அசைவாடாம இருந்தா இன்னைக்கு ஆண்டவரே எங்களுடைய ஆராதனை வெறுமையா போயிருமேப்பா. நீங்க அசைவாடுவதற்கும் உம்முடைய மகிமை வெளிப்படுவதற்கும் ஆவியானுடைய கிரியைகள் பூர்ணமாய் எங்கள் நடுவிலே வெளிப்படுவதற்கும் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதி. जो कोई आने वाला है जल्दी लेकर आइए प्रभु. யாரெல்லாம் இன்னும் வர வேண்டியதற்கும் அத்தனை பேரையும் வேகமாய் கத்தர் கொண்டு வார். हालेलुया. से जाने के समय कोई भी खाली ना जाना चाहिए. இந்த இடத்தை விட்டு வெளியே போகும்போது ஆண்டவரே ஒருவரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வந்தவண்ணமா திரும்பி போக கூடாது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு திருப்தி அடைந்தவர்களாய் கடந்து போக பரலோகத்தின் தேவன் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். आमेन. हालेलुया. स्वर्गीय पिता हालेलुया हमें सहायता करे प्रभु, आपके वचन के सुनकर तृप्त होकर यहाँ से जाने के लिए मदद करने के लिए हम प्रार्थना करते हैं. जो गीत गाते हैं आराधना करते हैं प्रभु, आमेन हालेलुया तेरी आमेन महिमा के लिए गाने के लिए आराधना करने के लिए प्रभु यीशु मसीह सहायता करे. நாங்கள் இதெல்லாம் பாடுகிறோமோ ஆண்டவரை துதிக்கிறோமோ எல்லாம் உங்க நாமத்தின் மகிமைக்காக இருக்கட்டும். அடுத்த பிள்ளைகள் எல்லாரையும் உடைய கரங்களில் துதியும் கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீதியா நேரத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். हालेलुया हालेलुया. உட்காருவோம், बैठ जाएंगे, சேர்ந்து பாடல்களை பாடுவோம், मिलकर गीत गाकर परमेश्वर का महिमा करेंगे. प्रेज द लॉर्ड. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்துவங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமின் மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலா தேவரும் என்னை. பாசமின் மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலா தேவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால்
தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரன்றோ உம் உள்ளங்கையில் வல்லவாயெந்தன் புகலிடமே. வரைந்திரன்றோ உம் உள்ளங்கையில் வல்லவாயெந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரன்றோ உம் உள்ளங்கையில் வல்லவாயெந்தன் புகலிடமே. வரைந்திரன்றோ உம் உள்ளங்கையில் வல்லவாயெந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தீக்கச்சோராய் கைவிடேனே கலங்கிறீரே என்றதாலே ஸ்தோத்திரம். தீக்கச்சோராய் கைவிடேனே கலங்கிறீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் நேரிடாம் என் தலை முடியும் எண்ணினீரே. நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா. எல்லாரும் கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோனேன் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உம் நாமத்திலே பரனே எனக்காய் செய்ய கொடியே. பறந்திடுமே உம் நாமத்திலே பரனே எனக்காய் செய்ய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை
நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியோ உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியோ உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். வானங்களையும் அதன் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். பூமியையும் அதில் உள்ளவைகளும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். ஹல்லேலூயா. வானங்களையும் அதன் சேனைகளையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தர். நம்மை உண்டாக்கினவர் யார்? கர்த்தர். பூமியில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி படைத்தவர் அவர் ஒருவரே. அவர் சர்வ வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே கர்த்தர். வானங்களையும் அதில் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். வானங்களையும் அதில் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். பூமியையும் அதில் உள்ளவைகளும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். சமுத்திரமும் அதில் உள்ளவைகளும் காப்பாற்றும் நீர், நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. தண்ணீர்களையும் தம் கையால் அளந்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி. தண்ணீர்களையும் தம் கையால் அளந்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி. மலைகளை பிடித்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை தராசில் நிறுத்தும். மலைகளை பிடித்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை தராசில் நிறுத்தும். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஒருவரே, அவர் ஒருவரே கர்த்தர். ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. வானங்களையும் அதன் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். வானங்களையும் அதன் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். பூமியையும் அதில் உள்ளவைகளும் காப்பாற்றும் நீர் ஒருவரே கர்த்தர். சமுத்திரமும் அதில் உள்ளவைகளும் காப்பாற்றும் நீர், நீர் ஒருவரே கர்த்தர். சேர்ந்து சொல்வோம். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. தண்ணீர்களையும் தம் கையால் அளந்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி. தண்ணீர்களையும் தம் கையால் அளந்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி. மலைகளை பிடித்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை தராசில் நிறுத்தும். மலைகளை பிடித்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை தராசில் நிறுத்தும். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர்
சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். வானங்களையும் அதன் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். பூமியையும் அதில் உள்ளவைகளும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். சமுத்திரமும் அதில் உள்ளவைகளும் காப்பாற்றும் நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். சொல்லுவோம், ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவர். கரங்களை தட்டி நீர் ஒருவரே, ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. சாவாமை உள்ளவர் அவர் ஒருவரே. சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. சாவாமை உள்ளவர் அவர் ஒருவரே. சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைத்தவர். வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைத்தவர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. வானங்களையும் அதில் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். எல்லாரும் முழங்கால் படிட்டு பாடுவோம். சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். பூமியையும் அதில் உள்ளவைகளும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். சமுத்திரமும் அதில் உள்ளவைகளும் காப்பாற்றும் நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், அவர் ஒருவரே கர்த்தர். அவரே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன். நீர் ஒருவரே. நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. அவர் ஒருவரே கர்த்தர் என்று அறிக்கையிடுவோமா? நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. வானங்களையும் அதில் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். வானங்களையும் அதில் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். பூமியையும் அதில் உள்ளவைகளும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். சமுத்திரமும் அதில் உள்ளவைகளும் காப்பாற்றும் நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். உள்ளத்தின் ஆழத்துக்கு சொல்லுவோமா? அவர் ஒருவரே கர்த்தர். அவர் ஒருவரே நம்மை உண்டாக்கின தெய்வம். அவர் ஒருவரே நம்மை சிருஷ்டித்த தேவன். நீர் ஒருவரே. நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. நீர் ஒருவரே கர்த்தர். நீர்
நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீங்க ஒருவரே எங்கள் தெய்வம் ராஜா, ஒருவரே கர்த்தாதி கர்த்தர் ஒருவரே, எங்கள் ராஜாதி ராஜருமாய் இருக்கிற தேவன் நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. ஹalleluya. Yes Jesus, ஆமென். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீர் ஒருவரே எங்கள் தெய்வமாய் இருக்கிறீரே அப்பா. உம்மை அண்டிக் கொள்ளவும் உம்மை பற்றி கொள்ளவும் ராஜா எங்களுக்கு நீங்க கிருபைகளை அளித்திருக்கிறீரே. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ராஜா, நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. இயேசுவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உயர்ந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உன்னதங்களில் வீற்றிருப்பவரே எங்கள் ராஜாதி ராஜாவே, ஆமென். அதிசயங்களை செய்பவரே, ஆமென் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும் தெய்வமாய் இருக்கிறீரே. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீ சாவாமை உள்ளவர் அப்பா. தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே நீர் மரித்தீர் ஆனாலும் ராஜா நீங்க உயிரோடு எழுந்தீரே. இதோ சதா காலமும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்குரைத்த எங்கள் நல்ல தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் அப்பா. உயர்ந்தவர் நீர், உயர்ந்தவர் நீர், உயர்ந்தவர். எஸ் ஜீசஸ், ஹalleluya ஹalleluya ஹalleluya. துதிகளின் பாத்திரராய் இருக்கிறீரே தூயாதி தூய தெய்வம் நீர் ஒருவரே ராஜா. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எஸ் ராஜா, சகல சிருஷ்டிக்கும் எஜமானனாகிய தெய்வமே நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மாலன்றி இந்த உலகத்துல வேறொன்றும் சிருஷ்டிக்கப்படவில்லையே. எல்லாவற்றையும் உருவாக்கின தெய்வம் நீர் ஒருவர் ராஜா. எல்லாவற்றையும் உண்டாக்கின தெய்வம் நீர் ஒருவர் ராஜா. எஸ் ஜீசஸ், ஆமென். உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் பணிந்து கொள்ளுகிறோம் ராஜா. அவ்வளவு பெரிய தெய்வத்தை ஆராதிக்கும்படியான, அவ்வளவு பெரிய தெய்வத்தை ராஜா அம்ராஜா கண்டு கொள்ளும்படியான கிருபைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. எஸ் ஜீசஸ், ஹalleluya ஹalleluya ஹalleluya. தூயவரே தூயவரே உன்னதரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிரசன்னரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எஸ் ஜீசஸ், ஹalleluya அப்பா. ஆமென். இந்த விடத்தில் அசைவாடி கொண்டிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தெய்வமே அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. எஸ் ஜீசஸ், ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம் தேவனை நாம் எல்லாரும் ஆராதித்துக் கொண்டே இருப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் நம்ம துதி பலிகளை ஏறெடுத்துக் கொண்டே இருப்போம். நாம் அவரை துதி பலிகளை ஏறெடுத்துக் கொண்டே இருப்போம். ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக் கொண்டே இருப்போம். அவர் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறாரே, அவர் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறாரே. எஸ் ஜீசஸ், அவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்க தெய்வம். அவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்க தெய்வம். வேறு ஒருவருக்கும் இந்த துதி கணம் மகிமைகளை செலுத்த முடியாதே. அவ்வளவு பெரிய தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். எஸ் ராஜா, அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் வானங்களுக்கு மேலாய் வீற்றிருக்கிறார். வானங்கள் உள்ளவைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் அவர் ஒருவரே. ஓழியாளா ஷகரதிரந்தல ரபரபோரபலரபாம் ரிபாபாபர ஷபரபோரதிரதலரலரபோரபரபா ரிகரதிரந்தல ஷபரபோரதிரதலரபா லிபாபாபர ஷபரபோரபரதிரதலரலரபா. ஆமென் ஆமென் ஆமென். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ராஜா. உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ராஜா. ரிகரதிரந்தல ஷபரபோரபரபலரபா ரிபாபாபர ஷபரபோரதிரதலரலரபா ரிகரதலர ஷபபரபரதிரதலரலரபா ரிபாபாபர ஷபரபரதலரபா. விடுவிக்கும் பரிசுத்த ஆவியானவர், நம்மை விடுவிக்கும் பரிசுத்த ஆவியானவர். பலவீனத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளை ஆமென் அவர் பலப்படுத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறாரே. எஸ் ஜீசஸ், உற்சாகமாய் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, அவரை முழு உள்ளத்தோடு ஜீவன் உள்ளவட்டும் அவரை நீங்க துதித்து கொண்டே இருங்க. முழு ஜீவனோடு முழு பலத்தோடு அவரை நம்ம துதித்து கொண்டே இருப்போமா. ஒரு பலத்த காற்றாய், ஒரு பலத்த காற்றாய் ஆமென் அபிஷேகத்தினால அவர் நம்மை நிரப்ப
வல்லமையுள்ளவராய் இருக்கிறாரே. ரிபார ஷபர போர தீரதலர பலர பரபா ரிபாபா பரபோர பீரதர தீர கரதீரதலர ஷபர பரபா ஓலியாரலர ஷபபா பாபா பரகர தீரதலரலரபா ரோரிர ஷபர போர தீரதலரலர போர தீரதலரபா. ஆமென். உம்மையே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் ஒருவரே தெய்வமாய் இருக்கிறார். எஸ் ஜீசஸ். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் அவர் ஒருவரே. அவருடைய தழும்புகளால் நம்மை சுகமாக்குறவர் அவர். எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், எப்படிப்பட்ட வியாதி பலவீனங்கள் இருந்தாலும், அவருடைய தழும்புகளால் நம்மை சுகமாக்குறவர் அவர் ஒருவரே. அவருடைய தழும்புகள் நம்மை சுகமாக்குறது. அவருடைய தழும்புள்ள கரம் நம்ம மேல் வைக்கப்படும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதி பலவீனங்கள், பிசாசின் கிரியைகள் எல்லாவற்றையும் முறியடிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஜீசஸ் ஹல்லேலூயா. அவர் ஒருவரே கர்த்தர். அவர் ஒருவரே கர்த்தர். கரங்களை உயர்த்தி ஒரு விசை கூட சொல்லுவோமா? நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. ஒருவராய் கரங்களை உயர்த்தி சொல்வோமா? பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. இந்த நாள் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாள் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தழும்புகளால் சுகமாக்குவேன் என்றவர் நீதானே இயேசையா. தழும்புகளால், ஆமென், அவர் தழும்புகளால் நம்மை சுகமாக்குகிறவர் என்றவர் நீதானே இயேசையா. இந்த நாள் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாள் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு விஷயம் கூட சொல்லுவோம், இந்த நாளில் செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே.
செய்பவர் நீதானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண, எல்லாரும் சொல்லுவோமா, ஒரு அற்புதத்தை காண செய்க ராஜா. ஒரு அற்புதம் எனக்கு செய்யப்பா. நான் வெறுமையாய் வந்திருக்கிறேனே, அற்புதத்தினால் என்னை நிரப்பி அனுப்புங்க ராஜா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, ஒரு விசை கூட சொல்லுவோம், ஒரு அற்புதத்தை எனக்கு காண செய்க ராஜா. ஆமென். வைத்தியர்களால முடியாதது தேவனால முடியுமே. அவரால் எல்லாம் கூடுமே. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. அவர் தொட்டா போதுமே. ஆமென். தொட்டால் நீ சுகமாவாய். எஸ் ஜீசஸ், ஹalleluya. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. 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 நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. ஆமென். அவர் ஒருவரே கர்த்தர், ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவர். அவரை இல்லாமல் வேறொரு தெய்வம் இல்லையே. அவரே நம்முடைய கர்த்தரும் ராட்சாதி ராட்சனமாயிருக்கிறார். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. சாவாமையுள்ளவர் அவர் ஒருவரே. சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. சாவாமை உள்ளவர். ஆமென். அவர் ஒருவரே சாவாமை உள்ள தேவன். சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைத்தவர். வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். நீ ஒருவரே கர்த்தர், நீ ஒருவரே கர்த்தர். சேர்ந்து சொல்லுமா, ஒருவரே கர்த்தர். கரங்களை தட்டி சொல்லுவோம், ஒருவரே. நீ ஒருவரே கர்த்தர், நீ ஒருவரே கர்த்தர், நீ ஒருவரே கர்த்தர், நீ ஒருவரே. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. ஜீசஸ். ஓ ரிவாரியா ஷலரதிரதலர போரபலரபாம் ஆமென். உம்மை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ராஜா. எஸ் ஜீசஸ், எங்களுக்கு வாக்கு பண்ணின தெய்வமே, தழும்புகளால் சுகமாவீர்கள் என்று எஸ் ஜீசஸ் இந்த காலை வேளையில வாக்குரைத்த எங்கள் தெய்வமே. ரிபாரா ஷபரபோரதிரதலர ரிபாரபாபாபா லிபாபாபர ஷகரதிரந்தலர போரபரதிரதலரலரபா ரிபாபாபர ஷகரதிரந்தலரலர போரபரபலரபா. விடுதலை, விடுதலை. ஆவியானுடைய ஒரு விடுதலை உங்க சிரசின் மேல அவருடைய கரம் வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு விடுதலையை கட்டளையிடும்படியாய், ஆவியானவர் ஒரு விடுதலையை கட்டளையிடும்படியாய், ஒரு பலத்த வல்லமையினால உங்களை ஒவ்வொருவரும் தேவன் நிரப்புகிறார். தேவ பிள்ளையே, நீ வந்த வண்ணமாய் திரும்பி போவது இல்லை. தேவ பிள்ளையே, நீ வந்த வண்ணமா திரும்பி போவது இல்லை. அவருடைய தொட்டு சுகமாக்குகிற தேவன், அவர்
அவருடைய தொட்டு பலப்படுத்துகிற தேவன், அவருடைய தொட்டு விடுதலையாக்குகிற தேவன். யகரதலர ஷபரபோர தீரதலரலரபா ரிபாபர ஷபரபோர தீரதலரல ரிபரபரபர பிரிகபரதலரபா ரிபாபர ஷபரபோர தீரதலரலரபா. Yes, Jesus. Hallelujah. 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 Yes, Jesus. Amen. அப்பா, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ராஜா. எங்களோடு நீங்க அசைவாடி கொண்டிருந்தீர், உமக்கு நன்றி அப்பா. தெய்வமே, எங்கள் ஒவ்வொருவரும் நீங்க தொட்டு விடுதலை ஆக்கினீர். எங்க பிள்ளைகளை நீங்க சுகமாக்கினீர். உங்க பிரசன்னத்தினால் நிரப்பினீர். உங்க வல்லமையினால் நிரப்பினீர். நீங்க ஆற்றினீர், நீங்க தேற்றினீர், நீங்க பலப்படுத்தினீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்பா, தொடர்ந்து உங்க பாதத்துல நாங்கள் கடந்து வருகிறோம் ராஜா. மீதியான பகுதியை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தேவன் அசைவாடுங்க. தேவன் நீங்க கிரியை செய்யுங்க. நீங்க பலத்த காரியங்களை வெளிப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் ராஜா. தேவ வார்த்தை வெளிப்பட வேண்டும். வந்த ஒருவரும் வெறுமையா போகக்கூடாது, ஒருவரும் பசியாய் பட்டினியா போகக்கூடாது. தேவ வார்த்தையினால் நிரப்பி திருப்தியாய் அனுப்பும்படி ஜெபிக்கிறோம் ராஜா. வல்ல கரத்துல அர்ப்பணிக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஏமன் ஸ்தோத்திரம், தேவ மனிதர்கள் மேலே தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வந்தார். पुराने नियम के मनुष्य के ऊपर परमेश्वर का आत्मा उतर कर आए. தேவ மனிதர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தபோது परमेश्वर के मनुष्य के ऊपर जब पवित्र आत्मा उतर कर आए, அவருடைய வாழ்க்கையில் நடந்த மாற்றங்களை குறித்து சுமார் 2 மாசமா பேசிட்டு இருக்கிறார். उनके जीवन में क्या परिवर्तन हुआ उसके बारे में 2 महीने से परमेश्वर बातें करते आ रहे போன हैं. வாரத்தில் யோசுவாவை குறித்து பார்த்தோம். पिछले हफ्ते यहोशू के बारे में देखे. இன்றைக்கும் யோசுவாவை குறித்து தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். आज भी हम यहोशू के बारे में आगे देखेंगे. பைபிள் சொல்லுது, बाइबल कहता है, என்னாகமத்தின் புத்தகம் 27வது அதிகாரம் गिनती का पुस्तक का 27वां अध्याय 18 முதல் 20 வசனங்களிலே 18 से लेके 20 वचन में, நம்பர்ஸ் சாப்டர் 27 गिनती का 27वां अध्याय பைபிள் சொல்லுது, बाइबल कहता है, கர்த்தர் மோசேயை நோக்கி परमेश्वर मूसा को देखकर ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் आत्मा को पाया पुरुष यहोशू करके நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு नून के पुत्र को तू ढूंढकर அவன் மேல் உன் கையை வைத்து उसके ऊपर तेरे हाथ को रखकर. அப்ப வேதம் சொல்கிறது, तो पवित्र शास्त्र कहता है, யோசுவா தேவனுடைய ஆவியை பெற்றிருந்தார். यहोशू परमेश्वर की आत्मा को पाया था. கடந்த வாரத்தில் 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். पिछले हफ्ते मैंने 2 कार्य आपको बताया था. தேவனுடைய ஆவியை யோசுவா பெற்றிருந்தபடினாலே परमेश्वर की आत्मा को यहोशू पाया था, इस वजह से அவன் மனிதர்களால் கனப்படுத்தப்பட்டார். वो मनुष्य के द्वारा आदर पाया. அல்லேலூயா. हालेलुया. தேவ ஆவியை பெற்ற ஒவ்வொருவரையும் தேவன் கனப்படுத்த விரும்புகிறார். परमेश्वर की आत्मा पाए सभी को परमेश्वर आदर देना चाहते हैं. இரண்டாவது காரியம், दूसरा कार्य, ஏவன் தேவனுடைய ஆவியை பெற்றிருந்தபடினாலே परमेश्वर की आत्मा को पाया था, इस वजह से அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதபடி ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப அபிஷேகம் அவனுக்குள் இருந்தது. वो मिलाप वाले तंबू से अलग नहीं होता था, उसके अंदर प्रार्थना का अभिषेक था. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. யோசுவாவின் ஜெபத்தை குறித்து நான் சொல்லும்போது உங்களுக்கு சொன்னேன், यहोशू के प्रार्थना के बारे में आपको बताते समय मैंने कहा था, 2 பேர் ஜெபிக்க கடந்து போனார்கள். 2 जन प्रार्थना करने के लिए गए. ஒன்று மோசே, एक मूसा, இன்னொருவன் யோசுவா. दूसरा यहोशू. வேதம் சொல்கிறது, वचन कहता है, மோசே ஜெபத்தை முடித்துவிட்டு போய்விட்டார். मूसा प्रार्थना करके चले गया. மோசே தேவனோடு அவன் பேசிவிட்டு போய்விட்டார். मूसा परमेश्वर से बात करके चले गया. ஆனால் लेकिन யோசுவாவோ यहोशू ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்து ஜெபித்துக் கொண்டே இருந்தார். मिलाप वाले तंबू से अलग नहीं हुआ, उसी के साथ जुड़कर प्रार्थना करते रहा. கர்த்தரின் சத்தம் கேட்டு முடியும் வரைக்கும் அவன் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். परमेश्वर की आवाज सुनकर खत्म होने तक प्रार्थना कर रहा था. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரின் சத்தத்தை கேட்கும் வரைக்கும் ஜெபிக்க வேண்டும். परमेश्वर के बच्चे लोग परमेश्वर की आवाज को सुनने तक प्रार्थना करना है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. மூன்றாவது காரியம் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். तीसरा कार्य आज हम ध्यान करेंगे. யோசுவாவின் புத்தகம் 24வது அதிகாரம் 15வது வசனம்.
यहोशू का पुस्तक 24वें अध्याय का 15वां वचन 24வது அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது 24वें अध्याय का 15वां वचन कहता है யோசுவா சொல்லுகிறார் यहोशू कहता है கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் परमेश्वर की सेवा करना तुम्हारे नजरों में निकम्मा है तो பின்ன யாரை நீங்கள் சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள் तो तुम किसकी सेवा करोगे कर आज चुन लो நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ नदी के उस पार पिताओं ने जो दंडवत के उन देवताओं को सेवा करोगे क्या நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்தின் குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ या जिस देश में तुम रह रहे हो वहां पर एमोरियों के देवताओं को दंडवत करोगे क्या நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் मैं और मेरा घराना परमेश्वर की सेवा करेंगे சத்தமா என்னோடு சேர்ந்து சொல்லுங்க நானும் என் வீட்டாருமோ என்றால் வால்யூம் குறைஞ்சிருக்கு वॉल्यूम कम हो गया है சொல்றது புரியுதா ஆமென் आमीन சத்தமா சொல்லுங்க நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் மறுபடியும் சொல்லுவோம் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் मैं और मेरा घराना मैं और मेरा घराना परमेश्वर की सेवा करेंगे हालेलुया 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 நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க अच्छे से ध्यान दीजिए யோசுவாவுடைய காலம் முடிய போகிறது यहोशू का समय खत्म होने जा रहा है இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டிய சகல வேலைகளையும் செய்து விட்டார் इस्राएलियों को बांट कर देने का सारे काम को उसने कर दिया இஸ்ரவேல் ஜனங்களின் முப்பர்களை கூட்டி சேர்த்து வைத்து சொல்லுகிறார் इस्राएल के पुरनियों को बुलाकर कहता है நீங்கள் யாரை சேவிக்க போகிறீர்கள் तुम किसकी सेवा करने जा रहे हो நதிக்கு அப்புறத்தில் உள்ளதான नदी के उस पार के ஏற்கனவே விட்டு வந்த எகிப்தின் தெய்வங்களை நீங்கள் சேவிக்க போகிறீர்களோ पहले से छोड़कर आए मिस्त्रियों की देवताओं की सेवा करोगे क्या அல்லது नहीं तो நீங்கள் வாசம் பண்ணுகிற கானானியரின் குடிகளின் தெய்வத்தை சேவிக்க போகிறீர்களோ नहीं तो रहने वाले देश के कानान के जो रहने वाले लोगों की देवताओं की सेवा करोगे क्या யோசுவா சொல்கிறார் यहोशू कहता है நான் ஒரு தீர்மானம் செய்திருக்கிறேன் मैंने एक फैसला किया है அது என்ன தீர்மானம் என்று சொன்னால் वो क्या है நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் मैं और मेरा घराना परमेश्वर की सेवा करेंगे அல்லேலூயா हालेलुया நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் अच्छे से जान लीजिए யோசுவா தேவனுடைய ஆவியை பெற்றவன் यहोशू परमेश्वर की आत्मा को पाया था தேவனுடைய ஆவியை பெற்ற தேவ மனிதனின் தீர்மானம் என்ன परमेश्वर की आत्मा को पाया हुआ मनुष्य का फैसला क्या था நானும் என் பிள்ளைகளும் मैं और मेरा बच्चा ஒருபோதும் एक भी दिन அந்நிய தெய்வங்களை ஆராதிக்க கை எடுப்பது இல்லை अन्य देवताओं के सामने हमारा हाथ नहीं उठाएंगे आराधना करने அல்லேலூயா हालेलुया இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள் इस्राएली लोग मिस्र देश से निकल कर आ रहे हैं இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனையோ முறை அந்நிய தெய்வங்களை ஆராதித்தார்கள் इस्राएली लोग कितनी बार अन्य देवता की आराधना किए ஆனால் लेकिन யோசுவாவை கவனித்து பாருங்கள் यहोशू को ध्यान से देखिए யோசுவா ஒருபோதும் அந்நிய தெய்வங்களை ஆராதிக்கவில்லை यहोशू एक भी दिन अन्य देवता की आराधना नहीं किया அல்லேலூயா हालेलुया மோசே கற்பனைகளை வாங்குவதற்கு மலையின் மேல் ஏறி போயிருக்கிறார் मूसा परमेश्वर से आज्ञा पाने के लिए पहाड़ के ऊपर चढ़कर गए கிட்டத்தட்ட 40 நாள் ஆயிற்று तकरीबन 40 दिन हो गए ஆரோனும் அவனை சேர்ந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கன்றுக்குட்டிகளை வார்த்து आरून और उसके साथ के सारे इस्राएल एक बछड़े को बनाकर இதுதான் தெய்வம் என்று சொல்லி यही देवता है करके அவைகளுக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் उसकी आराधना कर रहे थे ஆனால் लेकिन யோசுவாவை கவனித்து பாருங்க यहोशू को देखिए அந்த ஆராதனை விக்கிரக ஆராதனை செய்கிறதான இடத்தில் யோசுவா இல்லை उस मूर्ति की आराधना करने वाले जगह पर यहोशू नहीं था அல்லேலூயா அல்லேலூயா. praise the lord hallelujah நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க தேவ பிள்ளைகளே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது தேவனுடைய ஆவியை பெற்றவன் அந்நிய தெய்வங்களை ஆராதிக்க அவன் கடந்து போவது இல்லை परमेश्वर की आत्मा को पाया हुआ व्यक्ति अन्य देवताओं की आराधना करने नहीं जाएगा அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया தேவனுடைய பிள்ளையே परमेश्वर के बच्चों அவனுக்குள் இருக்கிற அபிஷேகம் उसके अंदर का अभिषेक அவனுக்குள் இருக்கிற தேவனுடைய ஆவியானவர் उसके अंदर का परमेश्वर का आत्मा அந்நிய தெய்வங்களை அவன் ஆராதிப்பதற்கு
அதற்கு அனுமதிக்கவில்லை. अन्य देवता की आराधना करने के लिए अनुमति नहीं दिया। Praise the Lord. Praise the Lord. தேவனுடைய ஆவியை பெற்றதான யோசுவா परमेश्वर की आत्मा को पाया यहोशू, அவனும் அவனுடைய குடும்பமும் वो और उसका परिवार, வேதம் சொல்கிறது वचन कहता है, விக்கிரக ஆராதனைக்கு விலகி காத்துக் கொண்டார்கள். मूर्ति की आराधना से बचकर हट गए। அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய ஆவியை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर की आत्मा को पाए परमेश्वर के बच्चे சத்தியத்தில் உறுதியா இருக்க வேண்டும். सत्य में मजबूत रहना के। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, தேவ ஆவியை பெற்ற தேவ பிள்ளையே மரணம் வரைக்கும் சத்தியத்தில் உறுதியா இருக்க வேண்டும். परमेश्वर की आत्मा पाए परमेश्वर के बच्चे मृत्यु तक सत्य में मजबूत रहिए। அல்லேலூயா. हालेलुया। யோசுவாவை கவனித்து பாருங்க. यहोशू को ध्यान से देखिए। நான் மட்டும் தேவனை ஆராதித்தால் போதாது, मैं सिर्फ परमेश्वर की आराधना करूंगा तो काफी नहीं। நான் மட்டும் தேவன் ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள தேவனை சேவித்தால் போதாது, मैं सिर्फ जीवित परमेश्वर की सेवा करूंगा तो काफी नहीं। நானும் என் குடும்பமும், मैं और मेरा परिवार, நானும் என் பிள்ளைகள், मैं और मेरे बच्चे लोग, நானும் என் சந்ததியா मैं और मेरी संतान தேவனை ஆராதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். परमेश्वर की आराधना करती रहनी चाहिए। நானும் என் சந்ததியா मैं और मेरा वंश ஒருபோது விக்கிரகங்களுக்கு கையெடுக்க கூடாது. एक भी बार मूर्ति के सामने हाथ नहीं फैलाना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்குள்ள நிறைய விசுவாசிகளை பாத்தீங்கன்னா आज के दिन के अनेक विश्वासियों को देखोगे तो தங்களுடைய ஆத்மாவை மட்டும் காத்துக்கொள்ள வேண்டும் என்கிற சுயநலவாதிகளா இருந்து கொண்டிருக்கிறார்கள். सिर्फ उनके आत्मा को बचाना है कर कर स्वार्थी बनकर है। நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? मैं जो बोल रहा समझ में आया ना? தங்களுடைய ஆத்மாவை குறித்து மட்டும் கரிசனை, उनके आत्मा के विषय में ख्याल रखते, அவங்க மட்டும் பரலோகத்துக்கு போகணும், केवल वही स्वर्ग जाने चाहिए, அவங்க மட்டும் தேவனை ஆராதிக்கணும். केवल वही परमेश्वर की आराधना करनी चाहिए। சுயநலவாதிகளாயிராதீர்கள். स्वार्थी बनकर खुद कर्ज बनकर मत रहिए। அல்லேலூயா. हालेलुया। சில வீடுகள்ல ஜெபம் நடக்குது, कुछ घर में प्रार्थना होता है, பிள்ளைகளை தூங்கப்பட்டுவாங்க, बच्चे को सुला देते, பிள்ளைகளை தூங்கப்பட்டு இவங்க மட்டும் ஜெபம் பண்ண உட்காருவாங்க. बच्चों को सुलाकर सिर्फ ये प्रार्थना करने बैठते। உன்ன மாதிரி சுயநலவாதி வேற யாருமே கிடையாது. तेरे जैसा खुद कर्ज और कोई नहीं। அப்ப நான் மட்டும் பரலோகத்துக்கு போனா என் பிள்ளை நரகத்துக்கு போணுமா? तो मैं से स्वर्ग जाना चाहिए, मेरा बच्चा नरक जाना चाहिए क्या? கேட்டா என்ன சொல்லுவாங்க? पूछते तो क्या कहेंगे? பிள்ளை ரொம்ப டயர்டா இருக்கு. बच्चा बहुत थक गया है। மொபைல் பார்க்கும்போது பிள்ளைக்கு டயர்ட் இல்ல, मोबाइल फोन देखते समय बच्चा नहीं थका, ஹோம்வொர்க் எழுதும்போது பிள்ளைக்கு டயர்ட் வரல, होमवर्क लिखते समय बच्चा टायर्ड नहीं हुआ, ஜெபம் பண்ண போறோம்னு சொன்ன உடனே தான் பிள்ளைக்கு டயர்ட். प्रार्थना करने के लिए जब जाएंगे करके गए तो बच्चों को टायर्ड आ गया। ஆமென். आमीन। நாங்க எப்படி வளர்க்கப்பட்டோம்னு சொல்றேன். हम कैसे पाल पोस कर बड़े हुए मैं आपको बताता हूँ। எங்களுக்கு ஒருவேளை ராத்திரி தூக்கம் 9 மணிக்கு வந்துட்டுன்னு வைங்களா, हो सकता है हमारे रात को नींद 9 बजे आ जाता है तो எங்க ஊர்ல அப்பவே 10 மணிக்கு தான் நாங்க குடும்ப ஜெபத்துல உட்காருவோம். हमारे गांव में तभी 10 बजे रात को परिवार के प्रार्थना के लिए बैठते थे। எங்க அம்மா சொல்லித்தான் அனுப்புவாங்க, हमारी माँ बोल कर ही बेचती थी, தூங்கு, सो जा। 10 மணிக்கு பிரேயர் ஆரம்பிக்கும் போது எழுப்பிடுவேன். என்ன 10 बजे जब प्रार्थना शुरू होगा तब उठा दूंगी। வளர்ந்த பிற இல்ல, बड़ा होने के बाद नहीं, சின்ன பிள்ளையா இருக்கும் போதே जब छोटे बच्चे थे तभी। குடும்ப ஜெபம்னா குடும்ப ஜெபம் தான். परिवार का प्रार्थना मतलब परिवार का प्रार्थना। காலையில 4 மணிக்கு எழுப்பிட்டுருவாங்க, सवेरे 4 बजे उठा देते। கண்ணை மூடிட்டே கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை துதி செய்ய மனமே நீ எழுந்தீராய் எழுந்தீராய். இந்த பாட்டெல்லாம் காலையில பாடக்கூடிய பாட்டு. और सवेरे सूरज निकलने से पहले मैं आपकी स्तुति करूंगा कर ये सब गीत सवेरे गाने वाली गीत। பாட்டு முடிகிறதுக்கு எங்க கண்ணு மூடியே தான் இருக்கும். गीत खत्म होने तक हमारा आंख बंद ही रहता है। வசன வாசிக்கும் போது தான் கண்ணு திறக்கும். वचन को पढ़ते समय आंख खुलता है। ஏன் உங்களுக்கு சொல்றேன், क्यों आपसे कह रहा हूँ? அம்மா அப்பா அப்படி பயபக்தியில வளர்த்தாங்க. हमारे माता पिता उतने भय और भक्ति के साथ हमें पाले। அவங்களுக்கு ஒரு ஆசை, उनकी एक इच्छा, என் பிள்ளை நரகத்துக்கு போயிடக்கூடாது, मेरा बच्चा नरक नहीं जाना என் चाहिए, குடும்பம் நரகத்துக்கு போயிடக்கூடாது. मेरा परिवार नरक नहीं जाना चाहिए। இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் என்ன செய்யுது? आज बहुत से मसीह परिवार क्या कर रहे हैं? சுயநலவாதிகளா இருக்கிறீர்கள். एकदम स्वार्थी है। அல்லேலூயா. हालेलुया। உங்கள் ஆத்துமாவை குறித்து கரிசனை உள்ளது போல உங்கள் குடும்பத்தில்
அத்தனை பேரை குறித்தும் கரிசனை உங்களுக்கு இருக்க வேண்டியது அவசியம். तुम्हारे आत्मा के बारे में जितना ख्याल रखते हो उतना ही तुम्हारे परिवार के हर एक सदस्य के ऊपर रखना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. நீங்க மட்டும் குடும்ப ஆண்டவரை பின்பற்றினால் போதாது. सिर्फ तुम ही परमेश्वर के पीछे चलोगे तो काफी नहीं. குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் ஜீவனுள்ள தேவனை சேவிக்க வேண்டும் என்றுதான எண்ணமும் விருப்பமும் ஆசையும் உங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். परिवार के सभी जन जीवित परमेश्वर की सेवा करनी चाहिए कर ये सोच ये विचार ये चाहत आपके अंदर रहनी चाहिए. சுயநலவாதிகளா இருக்கக்கூடிய விசுவாசிகளே, स्वार्थी विश्वासियों, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? आपको एक बात मालूम है क्या? உங்கள் குடும்பத்தின் அத்தனை நபர்களை குறித்தும் கர்த்தர் உங்களிடத்திலே கணக்கு கேட்பார். आपके परिवार के हर एक सदस्य के बारे में आपसे हिसाब पूछेंगे. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, தேவன் ஸ்தோத்திரம். உங்களுடைய குடும்பத்தின் ஒவ்வொரு நபருக்காகவும் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. आपके परिवार के हर एक सदस्य के लिए आप प्रार्थना कीजिए. ஆமென். சிலர் சொல்லுவாங்க, कुछ लोग कहते எங்க வீட்ல உள்ளவங்க இன்னும் ரட்சிக்கப்படல பாஸ்டர். हमारे परिवार वाले अभी भी उद्धार नहीं पाए. சிலர் எங்க வீட்ல ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, कुछ लोग हमारे घर पे उद्धार पा लिए, ஆனா அது அரவேக்காடு பாஸ்டர். लेकिन वो आधा पक्का மட்டும்தான் வரும், है வேற எந்த ஜெபத்துக்கு அது உட்காராது பாஸ்டர். और किसी प्रार्थना में वो बैठता नहीं. அல்லேலூயா. हालेलुया. ஆமென். நல்ல சொல்லி சொல்லி பார்த்தோம் பாஸ்டர், अच्छे से बोल बोल कर देखा पास्टर, அது கேட்கல பாஸ்டர். நீங்க சொல்லலாம், वो नहीं सुना पास्टर कर आप बोल सकते हो. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், मैं आपको बताता हूँ, உங்கள் குடும்பத்தின் ஒவ்வொரு நபருக்காக தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடுங்க. आपके घर के हर एक सदस्य के लिए आप परमेश्वर के सामने घुटने टेकिए. உங்கள் குடும்பத்தின் நபர்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் முழங்காலுக்கு கீழாக கொண்டு வாருங்கள். आपके घर के हर एक सदस्य को आपके घुटने के नीचे लेकर आओ. அல்லேலூயா. हालेलुया. உங்கள் குடும்பத்தின் ஒவ்வொரு நபருடைய ரட்சிப்புக்காக, आपके घर के हर एक सदस्य के उद्धार के लिए, அவர்கள் விக்கிரகங்களை விட்டு உண்மை உள்ள தேவனை சேவிக்க வேண்டும் என்பதற்காக, वे मूर्ति को छोड़कर सच्चे परमेश्वर की सेवा करने के लिए தேவ சமூகத்தில் நதி அளவு கண்ணீர் சிந்தி ஜெபிக்க ஆரம்பி. परमेश्वर के सम्मुख नदी के जैसे आंसू बहाकर प्रार्थना कर. நிச்சயமாகவே அவர்கள் தேவனை சேவிக்கும் நாட்கள் வரும். निश्चय वे परमेश्वर की सेवा करेंगे, ऐसे दिन आएंगे. அல்லேலூயா. हालेलुया. தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்போது परमेश्वर के सम्मुख प्रार्थना करते समय ஆண்டவர்ட்ட எப்படி ஜெபிக்கணும்? परमेश्वर से ऐसे प्रार्थना करना है. நான் மட்டும் பரலோகத்துக்கு இல்ல ஆண்டவரே, मैं सिर्फ स्वर्गराज नहीं परमेश्वर, நானும் என் குடும்பமும், मैं और मेरा परिवार, நானும் என் பிள்ளைகளும், मैं और मेरे बच्चे, நானும் என் சந்ததியும், मैं और मेरा वंश, என் வீட்டில் ஒரு நபர் கூட குறைந்து போகாதபடிக்கு मेरे घर में से एक सदस्य भी कम ना हो. அத்தனை பேரும் பரலோகத்துக்கு வரணும். सभी जन स्वर्ग आने चाहिए. எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? कितने लोग के अंदर ये चाहत கரத்தை है? உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. हाथ उठाकर आमीन बोलिए. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. குடும்பத்துல இன்னைக்கு விக்கிரகத்தை ஆராதிக்கிறவங்க இருக்கிறாங்களா? तेरे परिवार में मूर्ति पूजा करने वाले अभी भी है क्या? நீ ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படியிடு. तू परमेश्वर के सम्मुख घुटने टेक. இந்த வசனத்தை ஞாபகத்துல வச்சுக்க. इस वचन को स्मरण कर. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். मैं और मेरा घराना परमेश्वर की सेवा करेंगे. என் குடும்பத்தில் விக்கிரக ஆராதனை இருக்க கூடாது. मेरे घर के अंदर मूर्ति पूजा नहीं रहनी चाहिए. என் வீட்டுக்குள் தேவனை ஆராதிக்கும் சத்தத்தை தவிர வேற ஒரு சத்தம் இருக்க கூடாது. मेरे घर के अंदर परमेश्वर की आराधना करने की आवाज को छोड़ और कोई आवाज नहीं रहनी चाहिए. என் சந்ததிகளில் ஒருவன் கூட मेरे वंश में से एक भी தேவனை தவிர परमेश्वर को छोड़ அந்நிய தெய்வங்களை வணங்க கூடாதுன்னு ஜெபிக்கணும். अन्य देवताओं को दंडवत नहीं करना चाहिए करके प्रार्थना करना है. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. நான் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுவேன். मैं परमेश्वर से प्रार्थना करता हूँ. என் சந்ததிகள் ஒருவன் கூட ஊழியம் செய்யாமல் போக கூடாது. मेरे वंश में से एक भी सेवा किए बिना नहीं जाना चाहिए. தினமும் நான் ஜெபிக்கிற ஜெபம் அது. मैं हर दिन करने वाला प्रार्थना वही है. என் சந்ததி मेरा वंश இயேசுவின் வருகை வரைக்கும், यीशु के आगमन तक, அது ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, वो चाहे लड़का हो या लड़की हो, கர்த்தருக்கு மட்டும் ஊழியம் செய்யணும்னு நான் ஜெபம் பண்ணுவேன். सिर्फ परमेश्वर की सेवा करनी चाहिए करके प्रार्थना करता हूँ. உலகத்தின் வேலைக்கு என் சந்ததி போக கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவேன். दुनिया के काम के लिए मेरा वंश नहीं जाना चाहिए करके प्रार्थना करता हूँ. என் பிள்ளைகள்ட்ட சொல்லுவேன், मेरे बच्चों से कहता हूँ, லேவியனின் சந்ததி லேவியன்,
लेवी के संतान लेवी थे, ஆசாரியனின் சந்ததி ஆசாரியன். याजक के संतान याजक थे। அல்லேலூயா. हालेलुया। இதுதான் என் ஜெபம். वही मेरी प्रार्थना है। நீங்க என்ன ஜெபிக்கணும்? आपको क्या प्रार्थना करना है? ஆண்டவரே, परमेश्वर, என் சந்ததிகளில் ஒருவன் கூட मेरे वंश में से एक भी அந்நிய தெய்வத்தை வணங்க கூடாது. अन्य देवता की पूजा नहीं करनी என் चाहिए। சந்ததிகளில் ஒருவன் கூட मेरे वंश में से एक भी விக்கிரகத்தை சேவிக்க கூடாது. मूर्ति की सेवा नहीं करनी என் चाहिए। சந்ததி சந்ததியாய் मेरे वंश पीढ़ी से पीढ़ी இயேசுவின் வருகை வரைக்கும் यीशु के आगमन तक என் ஆண்டவர் இயேசுவை மட்டும் ஆராதிக்கும் சந்ததியா இருக்கணும். मेरे प्रभु यीशु की आराधना करने वाली वंश होनी चाहिए। ஜெபம் பண்ணுவீளா? प्रार्थना करोगे क्या? ஜெபம் பண்ணுவீளா? ஜெபம் பண்ண மாட்டீளா? प्रार्थना करोगे या नहीं? அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. நம்ம சந்ததி இயேசுவின் சந்ததியா இருக்கணும். हमारा वंश यीशु का वंश रहना चाहिए। உள்ளங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணு. घुटने टेक कर प्रार्थना कर। ஆலயத்துல வந்து இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணு. कलीसिया में आकर इस कार्य के लिए प्रार्थना कर। வைராக்கியத்தோடு தேவ சமூகத்தில் போராடு. जिद्दी के साथ परमेश्वर के सम्मुख संघर्ष कर। பைபிள் சொல்லுது, बाइबल कहता है ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. उद्धार ना पाए, उद्धार ना कर सके करके परमेश्वर का हाथ छोटा नहीं हुआ है। கேட்க கூடாதபடி அவருடைய செவிகள் மந்தமாகி போகவில்லை. सुन नहीं सकते कर कर उनका कान बंद नहीं हुआ। அப்ப ஜெபம் பண்ணா கர்த்தர் ரட்சிப்பாரா ரட்சிக்க மாட்டாரா? तो प्रार्थना करेंगे तो परमेश्वर उद्धार करेंगे कि नहीं? எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு ரட்சிப்பார்? कितने लोग के अंदर विश्वास से उद्धार करेंगे? இப்ப என்ன பண்ணணும்? ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணணும். तो क्या करना है? परमेश्वर से प्रार्थना करना है। யோசுவா மாதிரி தான் என் சந்ததி இருக்கணும். यहोशू के जैसा ही मेरा संतान रहना चाहिए। தேவனுடைய ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம் இல்ல? परमेश्वर की आत्मा को हम पाए हैं ना? தேவனுடைய ஆவியை பெற்ற யோசுவா परमेश्वर की आत्मा को पाए यहोशू சொல்றான், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை மட்டும் தான் சேவிப்பேன். वो कहता है मैं और मेरा घराना सिर्फ परमेश्वर की सेवा करेंगे। Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா. हालेलुया। பக்கத்துல கையை பிடிச்சுடுங்க. बगल वाले का हाथ पकड़कर बोलिए, ஒவ்வொரு நாளும் உங்க குடும்பத்துக்காக போராடி ஜெபிங்க. ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படும் வரைக்கும் கண்ணீர் சிந்தி தேவ சமூகத்துல அழுது ஜெபிங்க. நீங்க நிச்சயமா அதனுடைய பலனை காண்பீங்க. ஆமென். आमीन। எத்தனை பேர் நம்புறீங்க? कितने लोग भरोसा करते हो? எத்தனை பேர் நம்புறீங்க? कितने लोग भरोसा करते हो? இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன சொல்லணும் தெரியுமா? आज बहुत से लोग क्या करते हैं? அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. वे सब उद्धार नहीं पाएंगे। யார் ரட்சிக்கப்படலைன்னு தெரியுதா? क्यों उद्धार नहीं पाए मालूम है क्या? முழங்கால் இன்னும் முடங்கப்படல. तुम्हारे घुटने अभी तक नहीं टिके। தேவ ஆவியை பெற்றவனுக்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். परमेश्वर की आत्मा को पाए व्यक्ति को एक अधिकार परमेश्वर दिए। என்ன அதிகாரம் தெரியுமா? क्या अधिकार मालूम है क्या? நீ ஜெபம் பண்ணா तू प्रार्थना करेगा तो கர்த்தர் அதை செய்வார். परमेश्वर से करेंगे। கர்த்தர் அதை परमेश्वर उसे செய்வார். करेंगे। அல்லேலூயா. हालेलुया। உன் முழங்காலை காட்டிலும் வல்லமையானது இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே கிடையாது. तेरे घुटने से भी सामर्थ्य और इस दुनिया में कुछ नहीं। ஆமென். आमीन। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. बगल वाले का हाथ पकड़कर बोलिए, முழங்கால் படியிட்டு உங்க குடும்பத்து நபருக்காக அனுதினமும் கண்ணீர் விடுங்கள். घुटने टेक कर आपके परिवार के सदस्य के लिए हर दिन आंसू बहाइए। ஆமென். आमीन। தேவ ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகளுக்கு ஒரு வெறி இருக்கணும். परमेश्वर की आत्मा को पाए बच्चों के अंदर एक जोश रहना चाहिए। என்ன வெறி தெரியுமா? कौन सा जोश? நான் சாகிறதுக்கு முன்னால मैं मरने से पहले என் குடும்பத்துள்ள அத்தனை பேரும் ஜீவனுள்ள தேவனை அறிய வேண்டும். मेरे परिवार के हर एक सदस्य जीवित परमेश्वर को जानना चाहिए। இருக்குமா இருக்காதா? रहेगा कि नहीं? இருக்குமா இருக்காதா? रहेगा कि नहीं? அல்லேலூயா. हालेलुया। நிறைய பேர் ரொம்ப பிளான் வச்சிருக்காங்க. बहुत से लोग बहुत प्लान रखे। நான் சாகிறதுக்கு முன்னால ஒரு பெரிய பங்களா வாங்கிரணும். मैं मरने से पहले बड़ा बंगला खरीद लेना चाहिए। சாகிறதுக்கு முன்னால ஏதாவது சாதிக்கணும். मैं मरने से पहले कुछ साबित करना है। சாகும்போது ஒண்ணும் உன் கூட வராது. तू मरते समय कुछ भी तेरे साथ नहीं आएगा। कुछ भी तेरे साथ नहीं आएगा. ஒண்ணுமே में वराद ஒண்ணும் வராது. कुछ भी नहीं आएगा। ஒண்ணும் कुछ भी வராது. नहीं आएगा। தூக்கி கொண்டு டப்புன்னு போட்டு வந்துருவாங்க. जाके उठा के तेको टप करके डाल के आ जाएंगे। மழை தண்ணி இருந்தாலும் தண்ணியோட தான் உள்ள தூக்கி போடுறாங்க. बारिश की पानी तो भी पानी के साथ ही अंदर डालेंगे। ஆனா लेकिन உன் குடும்பத்தை நீ ஆண்டவருக்குள்ளால கொண்டு வந்தா तेरे परिवार को तू प्रभु के अंदर ले आएगा तो பரலோகத்துல இருக்கும்போது பரலோகத்துல போய் இருக்கும்போது நீ அவங்கள பாப்ப.
स्वर्ग में जब जाएगा तो तू उन्हें भी वहां पर देखेगा। ஆமென். आमीन। நமக்குள்ளால் ஒரு வைராக்கியம். हमारे अंदर एक जिद्दी, நானும் என் குடும்பமும், मैं और मेरा घर, நானும் என் சந்ததியும், मैं और मेरा संतान। நான் உனக்கு சொல்றேன், मैं तुझसे कहता हूँ, இன்னைக்கு நீ ஜெபம் பண்ண ஆரம்பி. आज तू प्रार्थना करना शुरू कर। சாகும் வரைக்கும் ஜெபம் பண்ணு. मरते समय तक प्रार्थना कर। ஆண்டவர்ட்ட சொல்லி ஜெபம் பண்ணு. परमेश्वर से बोल के प्रार्थना कर। இயேசுவின் வருகை வரைக்கும், यीशु के आने तक, உலகத்தின் முடிவு வரைக்கும், दुनिया के अंत तक எனக்கு பின் வருகிற சந்ததிகள் அத்தனை பேரும் தேவனை ஆராதிக்கும் சந்ததியா இருக்க வேண்டும். मेरे पीछे आने वाले सारे संतान और वंश परमेश्वर की आराधना करने वाले होने चाहिए। ஹல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए, சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया। ஏன் உங்களுக்கு சொல்றேன், क्यों आपको बता रहा हूँ, இந்த உலகத்துல நீ என்ன சம்பாதிச்சாலும் ஒண்ணும் கூட வராதுல்ல. अरे इस दुनिया में तू कुछ भी कमा, एक भी तेरे साथ नहीं आएगा। लेकिन உன் குடும்பத்தை நீ ஆண்டவருக்குள்ளால நிலைநிறுத்தி கொண்டு போவாய் என்றா, तेरे परिवार को प्रभु में तू स्थिर कर कर जाएगा तो ஐயா भाई அம்மா, माँ, பரலோகத்துல போகும்போது உன் குடும்பம், உன் பிள்ளைகள், உன் சந்ததி, பேர பிள்ளைகள், கொள்ளு பேரன், கொள்ளு பேத்தி அத்தனையும் பரலோகத்துல இருக்கும் இல்ல. अरे स्वर्ग में जाने के बाद तेरा बेटा बेटी, तेरा नाता पोती, सारे जन वहां पर मिलेंगे। இதை விட உனக்கு என்ன சொத்து வேணும்? उससे बड़ा क्या जायदाद तुझे चाहिए? இதை விட உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? उससे भी बड़ा क्या आशीर्वाद तुझे चाहिए? ஹல்லேலூயா. हालेलुया। முழங்கால் போடணும், घुटने टेकना है, சந்ததிக்காக ஜெபிக்கணும், तेरे संतानों के लिए प्रार्थना करना है, பெற்றோருக்காக ஜெபிக்கணும், तेरे परिवार वालों के लिए प्रार्थना करना है, சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கணும். तेरे भाई बहनों के लिए प्रार्थना करना है। ரட்சிப்பை காணும் வரைக்கும் விடக்கூடாது. उद्धार को देखने तक नहीं छोड़ना है, ஆலயத்துக்கு வரும் வரைக்கும் விடக்கூடாது. कलीसिया के अंदर आने तक नहीं छोड़ना है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। சோத்துக்காக கஞ்சிக்காக ஜெபம் பண்றதெல்லாம் ஸ்டாப் பண்ணு. अरे खाने के लिए, खिचड़ी के लिए प्रार्थना करना बंद कर। உன் குடும்பத்துக்காக போராடு, तेरे परिवार के लिए लड़ाई कर, சந்ததிக்காக போராடு. तेरे संतानों के लिए लड़ाई कर। எதுக்கு உன்னை ஆண்டவர் ரட்சித்திருக்கார் தெரியுமா? किसके लिए परमेश्वर तेरा उद्धार किए मालूम है क्या? எதுக்கு உன்னை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருக்கார் தெரியுமா? किसके लिए परमेश्वर तेरा अभिषेक किए मालूम है क्या? எதுக்கு உன்னை ஆண்டவர் இந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கார் தெரியுமா? अरे किसके लिए परमेश्वर इस कलीसिया के अंदर तुझे ले आए मालूम है क्या? ஆண்டவர் உன்னை ரட்சித்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. परमेश्वर ने तेरा उद्धार किया, उसका एक मकसद நீ है। குடும்பத்துக்காக ஜெபிப்பேன்னு தான் கர்த்தர் உன்னை ரட்சித்திருக்கிறார். तू तेरे परिवार वालों के लिए प्रार्थना करेगा करके इसके लिए तेरा उद्धार किए। உன்னை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணதற்கு ஒரு நோக்கம் இருக்கு. तेरा परमेश्वर ने अभिषेक किया, उसका एक मकसद है। நீ இந்த குடும்பத்தை அழிவிலிருந்து காப்பாற்றுவா என்பதற்காகத்தான் கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். तू इस परिवार को नाश में से बचाएगा करके ही तेरा उद्धार किए। உன்னை ஆண்டவர் ஆலயத்துக்கு கொண்டு வந்ததற்கு நோக்கம் இருக்கு. तुझे परमेश्वर कलीसिया के अंदर लेकर आने का एक मकसद है। உன் குடும்பத்தை तेरे परिवार को விக்கிரக ஆராதனை என்கிற சாபத்திலிருந்து வெளியே கொண்டு வருவாய். अरे मूर्ति पूजा के श्राप से तू बाहर लेकर आएगा। பைபிள் என்ன சொல்லி தெரியுமா? बाइबल क्या कहता है मालूम है क्या? விக்கிரக ஆராதனை சாபம், मूर्ति पूजा श्राप है। விக்கிரக ஆராதனை அருவருப்பு. मूर्ति की आराधना करना घिनौना है। Praise the Lord. Praise the Lord। நீ ரட்சிக்கப்பட்டது உண்மை. तू उद्धार पाए सच है, ஆனா உன் குடும்பங்களில் யாரோ ஒருவர் அந்த சாபத்தில் இருக்கிறார்கள். लेकिन तेरे परिवार में से कोई तो व्यक्ति उस श्राप में है, அந்த அருவருப்பில் நாம இருந்து கொண்டிருக்கிறார்கள். उस घिनौनेपन में अभी भी पड़े हैं। உனக்கு கிடைச்ச அபிஷேகத்தை சுயநலத்துக்காக பயன்படுத்தி கொண்டிருக்காதே. तेरे को मिले अभिषेक को स्वार्थ के लिए इस्तेमाल मत कर। ஆமென். आमीन। முழங்கால் முடக்கப்படட்டும். घुटना टेका जाए। உன் ஜனம், உன் குடும்பம், உன் கோத்திரம் தேவனை அறியட்டும். तेरी प्रजा, तेरे लोग, तेरे गोत्र परमेश्वर को जाने। தேவ ஆவியை பெற்றவன் சொல்லுகிறான், परमेश्वर की आत्मा को पाया हुआ व्यक्ति कहता நானும் है, என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்பான். मैं और मेरा घराना परमेश्वर की सेवा करेंगे। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 நடந்துட்டு போனாலும் உட்கார்ந்துட்டு இருந்தாலும் உன் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக போராடு. अरे तू चल के जाता रहे या बैठा रहे तो भी तेरे परिवार के उद्धार के लिए प्रार्थना कर। ஆண்டவர்ட்ட சொல்லு, परमेश्वर से बोल, ஆண்டவரே परमेश्वर யோசுவா வீடு மாதிரி என் வீடு இருக்கணும் ஆண்டவரே. यहोशू के घर के जैसा मेरा घर रहे, யோசுவாவின் குடும்பம் மாதிரி என் குடும்பம் இருக்கணும் ஆண்டவரே. यहोशू के परिवार के जैसा मेरा परिवार रहे। குடும்பத்துல ஒருத்தரும் விக்கிரக ஆராதனைக்காரலா இருக்க கூடாது. मेरे परिवार में से एक भी मूर्ति पूजा करने वाला ना हो। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஜெபம் பண்ணு, கர்த்தர் மாற்றங்களை உருவாக்குவார். प्रार्थना कर, परमेश्वर परिवर्तन को लाएंगे। தேவ ஆவியை பெற்றவன்
परमेश्वर की आत्मा को पाया हुआ, அவனும் அவன் சந்ததியும் விக்கிரகங்களுக்கு விலகினார்கள், वो और उसके वंश जो है मूर्ति से हटे, அந்நிய தெய்வங்களுக்கு விலகினார்கள், अन्य देवता से हटे, கர்த்தரையே சேவித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. सिर्फ परमेश्वर की सेवा किए कर कर वचन कहता है. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படாம இருக்கு காரணம் என்ன தெரியுமா? तो हमारा परिवार उद्धार नहीं पाया, उसका कारण क्या है? நம்ம குறைதான். हमारी कमी. நம்ம இன்னும் அவங்களுக்காக ஜெபிக்கல, हमने उनके लिए अभी भी प्रार्थना नहीं किया, இன்னும் அவங்களுக்காக நம்ம உபவாசிக்கல, अभी भी उनके लिए उपवास नहीं किए, இன்னும் தேவ சமூகத்தில் அவர்களுக்காக போராடல, अभी भी परमेश्वर के सामने उनके लिए संघर्ष नहीं किए, இன்னும் கண்ணீர் சிந்தல, अभी भी आंसू नहीं बहाए. நிறைய நேரத்துல நீ இயேசுவை சொல்லி இருக்கலாம், बहुत सी बात तूने यीशु के बारे में उनको बताया है, சர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கலாம், चर्च में आइए करके बुलाया है, வரல இல்ல, नहीं आए ना, வரல இல்ல, नहीं आए ना, முழங்கால் முடக்கப்படுமானா तेरा घुटना टिकेगा तो கர்த்தருடைய இருதயங்களை சேஞ்ச் பண்ண மாற்ற தேவன் போதுமானவராய் இருக்கிறார். परमेश्वर उनके हृदय को बदलने के लिए काफी है. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன், एक कार्य आपको बताता हूँ. ஒருவேளை உங்க சகோதரர்கள் ரட்சிக்கப்படல, हो सकते आपके भाई लोग उद्धार नहीं पाए, உங்க சகோதரிகள் ரட்சிக்கப்படல, आपकी बहन लोग उद्धार नहीं पाए, அவங்க வீட்டுக்கு நீங்க போனா उनके घर पर आप जाओगे तो விக்கிரகங்கள் நிறைந்த இடத்துக்கு தான் நீங்க போக வேண்டியது இருக்கு. मूर्तियों से भरे जगह पर ही आपको जाना पड़ रहा है. போகாம இருக்க முடியாதுல்ல, जाए बिना तो नहीं रह सकते हो ना, போய் தானே ஆகணும். जाना ही पड़ता है ना. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. என்னைக்கு அவங்க விக்கிரகத்தை தூக்கி போடுவாங்க? किस दिन वो मूर्ति को उठाकर फेंकेंगे? எத்தனை முறை நீ சொல்லிட்ட, कितनी बात तूने बोल दिया, தூக்கி போடல. फेंके नहीं. கர்த்தர் உங்கள் இருதயங்களில் கிரியை செய்ய ஜெபம் பண்ண ஆரம்பி. परमेश्वर उनके हृदय में काम करने के लिए प्रार्थना कर. எந்த வீட்டுல விக்கிரக ஆராதனை இருக்குதோ जिस घर में मूर्ति आराधना है, அந்த வீட்டுல சமாதானம் இருப்பதில்லை, उस घर में शांति नहीं रहती, சந்தோஷங்கள் இருப்பதில்லை, आनंद खुशी नहीं रहती, நன்மைகள் தடைபட்டு கொண்டே இருக்கும், भलाई रुकी रहेगी, ஆசீர்வாதங்கள் தடைபட்டு கொண்டே இருக்கும். आशीर्वाद रुकी रहेगी. Hallelujah. हालेलुया. Hallelujah. हालेलुया. ஆண்டவர்ட்ட ஒவ்வொரு நாளும் மறுபடியும் சொல்லணும், परमेश्वर से हर एक दिन वापस कहिए, தேவன் நானும் என் வீட்டாருமோ என்றார், मैं और मेरा घराना கர்த்தரை சேவிப்போ. परमेश्वर की सेवा करेंगे. Hallelujah. हालेलुया. அந்நிய தெய்வங்களை விட்டு தேவனை ஆராதிக்க வந்திருக்க தேவ பிள்ளையே உனக்கு சொல்லுகிறேன், अन्य देवताओं को छोड़कर परमेश्वर की आराधना करने के लिए परमेश्वर के बच्चे तुझसे कहता हूँ, ஒரு நாள் एक भी दिन எந்த சூழ்நிலையிலே किसी भी परिस्थिति में விக்கிரகத்துக்கு நீ கையெடுக்காதே, मूर्ति के सामने हाथ मत फैला, சாபம் அது உண்டா. वो श्राप लाएगा. அல்லேலூயா, हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, कोई भी परिस्थिति क्यों ना हो, விக்கிரகத்துக்கு கையெடுக்காத. मूर्ति के सामने हाथ मत फैला, சாபம் वो श्राप है. ஜீவனுள்ள தெய்வத்தை जीवित परमेश्वर को தேவன் விக்கிரகத்துக்குள் அடக்கி கொண்டிருக்க முடியாது. मूर्ति के अंदर समा नहीं सकते. ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்க வேண்டிய பிரகாரம் ஆராதிக்க வேண்டும். जीवित परमेश्वर को जिस प्रकार से आराधना करनी चाहिए उसी प्रकार आराधना करनी है. அல்லேலூயா. हालेलुया. எகிப்தை விட்டு வந்தாச்சு, मिस्र देश को छोड़कर आ गए. பக்கத்துல கையை பிடிச்சிருங்க, बगल वाले का हाथ पकड़कर बोलिए, இனி எகிப்தின் சாபத்துக்கு போக கூடாது. फिर से मिस्र के श्राप में मत जाइए. गुंगा नहीं अब। आमेन. आमीन. सबको मुंह दिया है परमेश्वर. आमेन. आमीन. அல்லேலூயா. हालेलुया. பக்கத்துல கையை பிடிச்சு கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़कर थोड़ा जोर से बोलिए, எகிப்தை விட்டு வெளியே வந்தாச்சு. இப்ப நம்ம எங்க இருக்கோம் தெரியுமா? अभी हम कहाँ पर है? கானான்ல இருக்கோம். कानान में है. எங்க இருக்கோம்? कहाँ पर है? எங்க இருக்கோம்? कहाँ पर है? இனி எகிப்தை திரும்பி பார்க்காதீர்கள். अभी मिस्र को मुड़कर मत देखो. ஆமென். आमीन. ஏற்கனவே சைத்தானை விட்டு வெளியே வந்தாச்சுல, पहले से ही शैतान को छोड़कर बाहर आ गए ना. ஆகையா कि नहीं? आए कि नहीं? வந்துட்டமா இல்லையா? आए कि नहीं? வந்துட்டமா இல்லையா? आए कि नहीं? சிலர் சொல்றாங்க கொஞ்சோண்டு ஒளிச்சு வீட்ல வச்சிருக்கோம் பாஸ்டர், कुछ लोग कह रहे थोड़ा सा छुपा कर रखे घर पर पास्टर, தேவைப்பட்ட நாங்க யூஸ் பண்ணிக்கலாம். जरूरत पड़ता है तो इस्तेमाल करते. சாபம் श्राप है. பைபிள் தெளிவா சொல்லுது, बाइबल साफ कहता है விக்கிரகாரத்தை ஆராதிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். जो मूर्ति की आराधना करता है वो श्रापित है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. விக்கிரகத்தை விட்டு வெளியே வந்து கானானுக்குள்ளால உட்கார்ந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு. मूर्तियों को छोड़कर बाहर आकर आज कानान में हम बैठे हैं. இனி பழைய விக்கிரகத்துக்கு போகாத. अभी पुराने मूर्ति के पास मत जा. இப்ப நீ வந்திருக்கிற இடம் சரியான இடம். अभी तू जिस जगह पर आया है वो सही जगह है. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற இடத்துக்குள் வந்திருக்கிறாய். जीवित परमेश्वर की आराधना करने वाले जगह
पर आया है, உனக்காய் இரத்தம் சிந்தின இயேசுவின் சமூகத்தில் வந்திருக்கிறார். तेरे लिए लहू बहा यीशु के सम्मुख आया है, உனக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பின தேவனை தரிசித்துக் கொண்டிருக்கிறார். तेरे लिए मर कर दफनाए जाकर जी उठे यीशु का दर्शन करके तो आया है. அவர் மட்டும்தான் சொல்லிருக்காரு, केवल उन्होंने कहा है, நான் திரும்பி வருவேன், मैं फिर से आऊंगा, நான் திரும்பி வருவேன், मैं फिर से आऊंगा, நான் இருக்கிற இடத்துக்கு நான் உன்னை கொண்டு போய் வருவேன். जिस जगह पर मैं रहता हूं वहां तुझे ले जाने के लिए आऊंगा. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எந்த விக்கிரகமும் உன்னை காப்பாற்ற முடியாது. कोई मूर्ति तुझे बचा नहीं सकता. தேவன் ஒருவரே சர்வ வல்லமை உள்ளவர். मेरा परमेश्वर एक ही सर्वशक्तिमान है. தேவன் ஒருவரே தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பரலோகத்துக்கு கொண்டு போக அதிகாரம் உள்ளவர். मेरा परमेश्वर एक ही स्वर्ग राज के अंदर ले जाने के लिए अधिकार वाले है. Hallelujah. Hallelujah. தேவ ஆவியை பெற்ற யோசுவா परमेश्वर की आत्मा को पाए यहोशू, அவனுக்குள் ஒரு தீர்மானம், उसके अंदर एक फैसला, நானும் என் பிள்ளைகளும் என் வீட்டாரும் ஆண்டவரை தவிர வேற யாரையும் சேவிக்க மாட்டான். मैं और मेरे बच्चे लोग, मेरे घर वाले परमेश्वर को छोड़ और किसकी सेवा नहीं करेंगे. வலது கரத்தை வானத்துக்கு நேரா உயர்த்தி, दाहिने हाथ को स्वर्ग की ओर उठाकर, கண்ணை மூடி आंख बंद कर தேவ ஆலயத்திலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்களா. परमेश्वर के भवन में से एक फैसला लीजिए ना. நானும் என் வீட்டாரும் நானும் என் சந்ததியும் சாகும் வரைக்கும், இயேசுவின் வருகை வரைக்கும் அந்நிய தெய்வங்களை ஆராதிக்க கையெடுக்க மாட்டோம். ஆண்டவரே சேவிப்போம், ஆண்டவரே சேவிப்போம், ஆண்டவரே சேவிப்போம். ஆமென், ஆமென், आमीन. இந்தியில சொல்லிருப்பா, मैं और मेरा घराना, मैं और मेरा परिवार मरते दम तक, यीशु के आने तक अन्य देवता की नहीं, केवल परमेश्वर की आराधना करेंगे, केवल परमेश्वर की आराधना करेंगे, केवल यीशु की आराधना करेंगे. அல்லேலூயா. हालेलुया. தீர்மானத்துல உறுதியா இருப்பீங்களா? इस फैसले में मजबूत रहोगे ना? உறுதியா இருப்பீங்களா? मजबूत रहोगे ना? கர்த்தரை சேவித்த சந்ததியை கர்த்தர் ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். परमेश्वर की सेवा की संतान को कभी लज्जित नहीं होने देंगे. ஆமென், आमीन. நாலாவது காரியம் யோசுவா चौथा कार्य यहोशू का, தேவனுடைய ஆவியை பெற்றவன். परमेश्वर की आत्मा को पाया हुआ. யோசுவாவின் புத்தகம் 12வது அதிகாரம் 24 முதல் 31 வசனங்களை வாசிக்கும்போது, यहोशू के 12वें अध्याय के 24 से लेकर 31 वचन को पढ़ेंगे तो 12வது அதிகாரம் Joshua chapter 12 यहोशू का 12वां अध्याय 24 முதல் 31 வசனங்களை வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 24 से लेकर 31 वचन में कहा गया है. கடைசி வசனத்தை நான் வாசிக்கிறேன். अंतिम वचन में पढ़ता हूँ. கடைசி வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்க. अंतिम वचन में पढ़ता हूँ, ध्यान से सुन लीजिए. 12வது அதிகாரம் 12வது அதிகாரம் 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 24 वचन में पढ़ता हूँ. 14 முதல் கீழே, அதுக்கு 9ல இருந்தே வாசிக்கலாம். கீழே உள்ள வசனங்கள் எல்லாம் வாசிக்கும்போது கடைசி வசனம் சொல்லுகிறது, ஆக இவர்கள் எல்லாரும் 31 ராஜாக்கள். ये सब मिला के 31 राजा. பைபிள் சொல்லுது, बाइबल कहता है யோசுவா 31 ராஜாக்களை எவன் முறியடித்தான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. यहोशू 31 राजाओं को नाश किया कर நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. பல லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். कई लाखों लोग हैं. ஏன் தேவன் மோசேயிடம் क्यों परमेश्वर मूसा के पास யுத்தத்திற்கு யோசுவாவை தலைவனாக்கு என்று சொல்லுகிறார்? युद्ध के लिए यहोशू को प्रधान बनाकर कर कहते. ஒரு நிமிஷம் முன்னால சில காரியங்களை சொல்லுகிறேன். 1 मिनट आगे के कुछ कार्य बताता हूँ. ஏமன் எகிப்திலிருந்து ஜனங்கள் வந்து கொண்டே இருக்காங்க. मिस्र से लोग निकल कर आ रहे हैं. ஆண்டவர் மோசேயை ஏமன் தலைவனாக வைத்திருக்கிறார். परमेश्वर मूसा को प्रधान के रूप में रखे. தேவனிடத்தில் கேட்டு எல்லா செய்தியும் ஜனங்களுக்கு சொல்லுவார். परमेश्वर से सुनकर सारा समाचार लोगों को बताते थे. அவன் வழிநடத்தி கொண்டு வருகிறார். वो इनकी अगुवाई करके आ रहे ஆனால் हैं. யுத்தம் செய்வதற்கு தலைவனாய் மோசே யாரை நியமித்தார்? लेकिन युद्ध करने के लिए प्रधान किसे नियुक्त किया? பைபிள் சொல்லுது யோசுவாவை நியமித்தார். बाइबल कहता है यहोशू को नियुक्त किया. ஏன் யோசுவாவை ஆண்டவர் தலைவனாக்கினார்? क्यों परमेश्वर एक यहोशू को प्रधान बनाए? யோசுவா தேவனுடைய ஆவியை பெற்றிருந்தார். यहोशू परमेश्वर की आत्मा को पाया था. யோசுவாவின் மேல் தேவனுடைய ஆவியானவர் இருந்தபடியினாலே यहोशू के ऊपर परमेश्वर का आत्मा था. इस वजह से ஆவியானுடைய பலன் அவனுக்குள் இருந்தது. आत्मा परमेश्वर का बल उसके अंदर था. அவனால் மட்டுமே எதிரிகளை வீழ்த்த முடியும். केवल यही शत्रु को गिरा
गिरा सकता है। அல்லேலூயா. हालेलुया। நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். अच्छे से जान लीजिए, தேவ ஆவியை பெற்றவனுக்கும் தேவ ஆவியை பெறாதவனுக்குள்ள வித்தியாசம். परमेश्वर की आत्मा को पाया हुआ और जो परमेश्वर की आत्मा को नहीं पाया हुआ, इन दोनों के बीच में अंतर ஒருவேளை हो सकता है। நான் தேவ ஆவியை பெறாதவனாய் இருந்தால், मैं परमेश्वर की आत्मा को पाया हुआ नहीं हूं तो எனக்கு மனுஷ ஞானமும் மனுஷ பலனும் மட்டுமே இருக்கும். मेरे को मनुष्य का ज्ञान और मनुष्य का बल ही रहेगा। நான் தேவனுடைய ஆவியை பெற்றிருந்தால், मैं परमेश्वर की आत्मा को पाया हूं तो தேவனுடைய ஆவியானுடைய ஞானம் எனக்கு இருக்கும். परमेश्वर की आत्मा का ज्ञान और बुद्धि मुझ में रहेगा। தேவ ஆவியானுடைய பலனும் எனக்குள் இருக்கா. परमेश्वर की आत्मा का बल भी मुझ में रहेगा। அப்படியானால் ऐसा है तो தேவ ஆவியை பெற்றவர்கள் परमेश्वर की आत्मा पाए हुए மற்றவர்களை விட விசேஷமானவர்கள். दूसरों से बढ़कर विशेष है। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़कर बोलिए, நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றிருந்தால் உலகத்தின் ஜனங்களை விட வித்தியாசமானவர்களாக இருப்பீர்கள். तुम परमेश्वर की आत्मा पाए हो तो दुनिया के लोगों से बढ़कर विशेष रहोगे। ஆமென். आमीन। இப்போது யோசுவாவுக்குள் தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். अब यहोशू के अंदर परमेश्वर की आत्मा है। அப்ப யோசுவாவுக்குள் மாமிச பலனும் இருக்கிறது, தேவ பலனும் இருக்கிறது. तब यहोशू के अंदर शारीरिक बल भी है और परमेश्वर का बल भी है। சத்துருக்களை வீழ்த்துவதற்கு शत्रुओं को गिराने के लिए மாமிச பலன் மட்டும் போதுமானது அல்ல, सिर्फ शरीर का बल काफी नहीं, தேவனுடைய ஆவியானுடைய பலனும் அவசியமாயிருக்கிறது. परमेश्वर के आत्मा का बल का भी आवश्यक है। வேதம் சொல்கிறது, वचन कहता है யோசுவாவின் தலைமையில் 31 ராஜாக்கள் முறியடிக்கப்பட்டார்கள். यहोशू की प्रधानता में 31 राजा को नाश किए। அப்படியானால் ऐसा है तो உனக்குள் இருக்கிற அபிஷேகம் उसके अंदर का अभिषेक எப்படிப்பட்ட சாத்தானையும், किसी भी प्रकार के शैतान எத்தனை को, சாத்தானையும் कितने भी शैतान को வீழ்த்தக்கூடிய வல்லமை நிறைந்தது. गिराने के लिए सामर्थ वाला है। நமக்குள் இருக்கிற அபிஷேகத்தின் பலத்தை अनेक நேரத்தில் நாம் புரிந்து கொள்வதில்லை. हमारे अंदर के अभिषेक के बल को अनेक समय हम समझते नहीं। நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, बहुत से लोग क्या सोचते हैं, அந்நிய பாஷை பேசுறதுக்கு தான் அபிஷேகம், अन्य भाषाएं बोलने के लिए अभिषेक चाहिए। அந்நிய பாஷை பேசுறது ஒரு அடையாளம் மட்டும்தான். अन्य भाषाएं बोलना एक सिर्फ निशानी चिन्ह है। அபிஷேகத்தில் பலன் ஒண்ணு இருக்கு. अभिषेक में बल करके एक है। உனக்குள் இருக்கிற அபிஷேகத்தால तेरे अंदर के अभिषेक से எப்பேற்பட்ட சாத்தானா இருந்தாலும், किसी भी प्रकार का शैतान रहे, எத்தனை சாத்தானா இருந்தாலும், अरे कितने भी शैतान रहे, வீழ்த்தும் பலன் உனக்குள் இருக்கிறது. उन्हें गिराने का बल तेरे अंदर है। Praise the Lord. प्रेज द लॉर्ड। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़कर बोलिए, நீங்க அபிஷேகம் பெற்றிருந்தா எந்த சாத்தானை பார்த்தா பயப்படவே செய்யாதீங்க. आपने अभिषेक पाया है तो किसी भी शैतान को देखकर डरिए मत। பயப்படுவீங்களா? डरोगे क्या? பயப்படுவீங்களா? பயப்பட மாட்டீங்களா? डरोगे या नहीं डरोगे? உண்மையத்தான் சொல்றீங்களா? सच बोल रहे हो ना? நாளைக்கு கொண்டு விடுறேன் பிசாசு பிடிச்சத உடனே. कल पकड़ के लेके आके छोड़ता हूँ जिसको शैतान पकड़ा। நீங்க இருக்கிறீங்களா ஓடுறீங்களான்னு தெரியும். तभी आप यहाँ खड़े हो या भाग रहे हो पता चलेगा। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நம்ம புரிய நாம் யார் என்பது இன்னும் நமக்கு தெரியல. हम कौन है करके हमें अभी तक पता नहीं। நமக்குள் இருக்கிற ஆவியானவருடைய பலன் என்ன என்பது நமக்கு இன்னும் தெரியல. हमारे अंदर का आत्मा का बल क्या है यही हमें पता नहीं। அதனால தான் छोटा छोटा சைத்தான் எல்லாம் பார்த்து அழுதுகிட்டே இருக்கீங்க. इसीलिए छोटे छोटे शैतान को देख के रो रहे हो। छोटा छोटा சைத்தான் எல்லாம் பார்த்துக்கிட்டு பயந்துகிட்டே இருக்கீங்க. छोटे छोटे शैतान को देख कर डर रहे हो। உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்க தேவனுடைய ஆவியானவர் பலமுள்ளவர் பெரியவர். दुनिया में रहने वालों से बढ़कर तुम्हारे अंदर जो परमेश्वर का आत्मा है वो बलवंत है, बड़ा है। கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். अच्छे से ताली बजाकर परमेश्वर के नाम की महिमा कीजिए। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 மந்திர சக்தியை காட்டிலும் இயேசு பெரியவர். अरे जादू मंत्र के शक्ति से भी यीशु बड़े हैं। உலகத்தில் இருக்கிற சாத்தானிலும் இயேசு பெரியவர். दुनिया के शैतानों से भी यीशु बड़े हैं। உலகம் சாத்தானை பார்த்து பயப்படலாம், तो दुनिया के शैतान से डर मत। நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். हमारे अंदर जो है वो महान है, பெரியவர். बड़े हैं, 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 பெரியவர். बड़े हैं। ஆமென்.
ஆமென் 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 நமக்குள் இருக்கிற ஆவியானவரை நீ சாதாரணமா கணக்கு போட்டுறாத. हमारे अंदर जो आत्मा परमेश्वर एक साधारण है करके हिसाब मत लगा. யோசுவாவுக்கு விரோதமா 31 ராஜாக்களின் படைகள், यहोशू के विरुद्ध 31 राजाओं की सेना, 31 ராஜாக்களின் படைகள், 31 राजाओं की बड़ी सी सेना. ஒருவனும் யோசுவாவுக்கு முன்னால நிற்க முடிவதில்லை. एक भी यहोशू के सामने रुक नहीं सके. சபையே, कलीसिया, கர்த்தர் உனக்கு இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்ற வார்த்தை, परमेश्वर तुझसे भविष्यवाणी के रूप से कह रहे, ஒரு சாத்தானுடைய வல்லமைகளா एक भी शैतान का सामर्थ உனக்கு முன்பதாய் நிற்பதில்லை. तेरे सामने रुकेगा नहीं, உனக்கு முன்பதாய் நிற்பதில்லை. तेरे सामने खड़ा नहीं रहेगा. பயந்து கொண்டிருக்கிற तू डर रहा है. கர்த்தர் சொல்கிறார், परमेश्वर कह रहे, யோசுவாவின் தேவனாய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். यहोशू का परमेश्वर प्रभु मैं तेरे संग हूँ. Praise the Lord. Praise the Lord. இந்த சக்தியை பார்த்து பயப்படாத. किसी भी शक्ति को देख के मत डर, பயப்படாத. किसी से भी मत डर. உனக்குள் இருக்கிறவர் மிகவும் பெரியவர். तेरे अंदर जो बहुत ही बड़े है. யோசித்து பாருங்க, सोच के देखिए, 31 ராஜாக்களை 31 राजाओं को யோசுவா முறியடித்தான். यहोशू ने नाश किया. 31 ராஜாக்களில் 31 राजाओं में से ஒருவன் கூட யோசுவாவின் மேல கை வைக்க முடியல. एक भी राजा यहोशू के ऊपर अपना हाथ नहीं रख सका. உன் மேல, உன் குடும்பத்தின் மேல எந்த ஒரு சக்தியும் கை வைக்க கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். तेरे ऊपर, तेरे परिवार के ऊपर कोई भी शक्ति हाथ रखने के लिए परमेश्वर अनुमति नहीं देंगे. உனக்குள் இருக்கிறவர் तेरे अंदर जो है மிகவும் பெரியவர். बहुत ही बड़े है. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு நாம் பெற்றிருக்கிற ஆவியானவர், हमने जो आत्मा परमेश्वर पाया है, தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நம்ம அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். कितने बड़े, इसे हमें अनुभव करते रहना है. Praise the Lord. Praise the Lord. பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கும் பாஸ்டர். पवित्र आत्मा पाया हूँ पास्टर, ஆனா लेकिन இன்னும் நான் சாத்தானை ஜெயிக்க முடியலையே. अभी भी मैं शैतान से जीत नहीं पा रहा हूँ. பரிசுத்த ஆவியை பெற்ற தேவ பிள்ளையே, வல்லமையின் மேலே வல்லமையை புதுப்பித்துக் கொண்டே இரு. पवित्र आत्मा को पाए परमेश्वर के बच्चे सामर्थ के ऊपर सामर्थ नया करते रहे. நம்ம பெற்றுக்கொண்டோம், हमने पाया है, ஆனா வல்லமை மேலே வல்லமை அடையவில்லை. लेकिन सामर्थ के ऊपर सामर्थ नहीं पाया है. இந்த மல்யுத்தத்துக்கு போவாங்க பார்த்திருக்கீங்களா? ये जो कुश्ती लड़ने जाते हैं ना, அவன் குஸ்தி பண்ண போகும்போது மட்டும் எக்ஸர்சைஸ் பண்ண மாட்டான். वो सिर्फ कुश्ती करने के लिए जब जाता है तभी वो व्यायाम एक्सरसाइज नहीं करता. குஸ்தி பண்ணிட்டு வந்த பிறகு டெய்லி எக்ஸர்சைஸ் பண்ணுவான். वो कुश्ती करके आने के बाद भी हर दिन एक्सरसाइज करता है. நம்ம எப்ப ஜெபம் பண்ணுவோம் தெரியுமா? हम कभी प्रार्थना करते हैं मालूम है क्या? சாத்தான் வந்த பிறகு தான் ஜெபம் பண்ணுவோம். शैतान के आने के बाद ही प्रार्थना करते. அது வரைக்கும் நமக்கு கேட்பட்ட பரிசுத்த ஆவி அப்படியே முடக்கி போட்டுருவான். उससे पहले हमने जो पवित्र आत्मा पाया उसे वैसे बांध के रख दिए. பிரச்சனை வந்த உடனே परेशानी आते ही ஆவியில நிறைவா वो तुरंत आत्मा में भरते. சொல்றது விளங்குதா? मैं जो बोल रहा समझ में आ रहा है ना? ஆமென். आमीन. மல்யுத்தம் பண்றவன் டெய்லி जो कुश्ती लड़ता है वो हर दिन தினமும் எக்ஸர்சைஸ். हर दिन व्यायाम एक्सरसाइज. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ தேவ पकड़ कर ஆவியை बोलिए, பெற்றவர்களே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆவியில் நிறைந்து ஜெபிக்க ஆரம்பித்தால் தேவ பலன் உங்களுக்குள் அனுதினமும் பெருகிக் கொண்டே இருக்கும், பெருகிக் கொண்டே இருக்கும். परमेश्वर की आत्मा पाए भाई, हर दिन आत्मा में भरकर प्रार्थना करोगे तो परमेश्वर का बल तुम्हारे अंदर बढ़ते रहेगा. ஆமென். आमीन. அப்ப என்ன செய்யணும்? तो क्या करना है? தினமும் ஆவியில் நிறைந்து ஜெபிக்கணும். हर दिन आत्मा में भरकर प्रार्थना करना है. சத்தமா என் கூட சொல்லுங்க, தினமும் ஆவியில் நிறைந்து ஜெபிக்க வேண்டும். ஆமென். आमीन. சாத்தானை பார்த்த பிறகு ஆவியில் நிறைஞ்சு பிரயோஜனம் இல்லை. शैतान को देखने के बाद आत्मा में भरकर कोई फायदा नहीं. நீ பலன் அடைகிறதுக்குள்ளால அவங்க உன்னை குத்திட்டு போயிருவான். तू यहाँ पर बल पाने से पहले वो तेरे को गुच्छा मार के चले जाएगा. கீழே விழுந்து கிடப்ப. फिर बाद में तू नीचे गिरा रहेगा. पास्टर அறியலா இல்லையா? आ रहे हो कि नहीं? நான் போய் சேர வேண்டிய நேரம் ஆயிட்டுன்னு சொல்லக்கூடாது. मेरा पहुंचने का समय आ गया करके नहीं बोलना है. ஆமென். आमीन. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. உனக்கு இருக்கிற ஆவியானவர் தான் எனக்குள்ளே இருக்கார்.
तेरे अंदर जो आत्मा परमेश्वर है वही मेरे अंदर भी है। எனக்கு ஒண்ணு விசேஷமா ஒண்ணும் இல்ல, मेरे अंदर कोई विशेष तो नहीं। உங்கள்ட்ட பரிசுத்த ஆவி, எனக்கு வேற ஆவியும் ஒண்ணும் கிடையாது। आपके अंदर पवित्र आत्मा और मेरे अंदर दूसरा आत्मा, ऐसा नहीं। Praise the Lord. Praise the Lord। வித்தியாசம் என்ன? फर्क क्या है? பலப்படுகிறோம், நான் அனுதினமும் பலப்படுகிறோம்। हम प्रतिदिन बलवंत होते हैं। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா। हालेलुया। மல்யுத்தம் பண்றவன் जो युद्ध करता है, யுத்தம் பண்ண போகும் மட்டும் காலையில 4 எக்சர்சைஸ் பண்ணிட்டு போறான்னு வச்சுங்க, सिर्फ युद्ध करने के लिए जब जाएगा तभी सुबह 4 एक्सरसाइज करके जाएगा तो போன உடனே ஆப்போசிட்ல நிக்கிறவன் குத்துற குத்துற இவன் கீழே விழுந்துருவான்। सीधे जाते ही सामने वाला एक गुच्चा मारेगा, ये सामने गिर जाएगा। அவன் டெய்லி பண்றான், लेकिन वो हर दिन कर रहा है, டெய்லி பண்றான், हर दिन कर रहा है, அவன் ஆயத்தப்படுறான், वो तैयार हो रहा है। இப்ப போனா अब जाएगा तो இல்ல நீயா நானா பாத்துக்கோம்ல வாள, ए तो आजा देखते कौन तू या मैं। ஆமே आमीन। சொல்லுவானா சொல்ல மாட்டானா? बोलेगा कि नहीं? சொல்லுவானா சொல்ல மாட்டானா? बोलेगा कि नहीं? ஏன் இன்னைக்கு நம்ம சாத்தானை பார்த்து சொல்ல முடியல? क्यों अभी हम शैतान को देखकर बोल नहीं पा रहे? பலப்படவில்லை, बलवंत नहीं हुए, பலப்படவில்லை। बलवंत नहीं हुए। அல்லேலூயா, हालेलुया। யோசுவாவுக்குள் தேவனுடைய ஆவியானவர், यहोशू के अंदर परमेश्वर का आत्मा। 31 ராஜாக்கள் ஒருவன் கூட மீதி இல்ல, 31 राजाओं में से एक भी नहीं बचा, அத்தனை பேரையும் யுத்தம் பண்ணி ஜெயிச்சிட்டா। सभी से युद्ध करके जीत लिया। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया। தினமும் பலப்பட ஆரம்பி। हर दिन बलवंत हो। ஆமென், आमीन। 31 ராஜாக்களை ஜெயித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது। 31 राजाओं से जीता कर அப்ப ஒன்றாவது தேவனுடைய ஆவி யோசுவாவுக்குள் இருந்தபடினாலே तो पहला परमेश्वर का आत्मा यहोशू के अंदर था, इस वजह से அவருக்குள் ஒரு தீர்மானம் இருந்தது, उसके अंदर एक फैसला था, நானும் என் குடும்பமும் என் சந்ததியும் தேவனை விட்டு விக்கிரகத்துக்கு ஆராதனை செய்வதில்லை। मैं और मेरा घर, मेरे बच्चे लोग जो है परमेश्वर को छोड़कर मूर्तियों की आराधना नहीं करेंगे। ரெண்டு, दूसरा தேவனுடைய ஆவியானவர் இருந்தபடினாலே परमेश्वर का आत्मा उसके अंदर था, इस वजह से 31 ராஜாக்களை ஜெயித்தான்। 31 राजाओं से जीता। நேரம் வேகமா போயிட்டு இருக்கு, வேகமா ஒரு காரியத்தை கூட சொல்லி முடிக்கலாம்னு விரும்புறேன்। समय जल्दी से जा रहा है, एक और कार्य खत्म बताकर खत्म करना चाहता हूं। யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம்। यहोशू का पुस्तक पहले अध्याय का 6वां वचन। மோசே யோசுவாவை பார்த்து சொல்கிறார், मूसा यहोशू को देखकर कहता है, சாரி ஆமென் ஸ்தோத்திரம், அந்த வசனத்தை வாசிங்க। और उस वचन को पढ़िए। ஆ ஆ ஆ போதும்। ஆமென், ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்றாரு, परमेश्वर यहोशू को देखकर कहते, பலன் கொண்டு திடமனதா இருப்பா, तू बलवंत होकर दृढ़ हो। இந்த ஜனங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய்। जिस देश को मैं इन लोगों को दूंगा करके कहा, उसे तू इनको बांट कर देगा। பக்கத்துல கையை பிடிச்சுங்க, தேவ ஆவியை பெற்றவன் வாக்குத்தத்த தேசத்துக்குள் பிரவேசிப்பான்। கொஞ்சம் 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 थोड़ा जोर से। ஆமென், आमीन। தேவ ஆவியை பெற்றவன் வாக்குத்தத்த தேசத்துக்குள் பிரவேசிப்பான்। परमेश्वर की आत्मा को पाया मनुष्य वादा किए हुए देश में प्रवेश करेगा। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। எகிப்திலிருந்து பல லட்சம் ஜனங்கள் புறப்பட்டு வருகிறார்கள்। मिस्र देश से कई लाख लोग आ रहे। ஏமன், எகிப்திலிருந்து புறப்பட்ட 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள், मिस्र देश से निकलते समय 18 साल के ऊपर के लोग, ரெண்டு பேர் தான் கானானுக்குள் பிரவேசித்தார்கள்। सिर्फ 2 ही जन कानान में प्रवेश किए। ஒன்னு யோசுவா, இன்னொன்னு காலேப்। एक यहोशू, दूसरा कालिब। ஏற்கனவே காலேப்பை நான் உங்களுக்கு பேசிவிட்டேன்। पहले से ही मैंने कालिब के बारे में आपको बता दिया। ரெண்டு பேரும் வாக்குத்தத்த தேசத்துக்குள் பிரவேசித்தார்கள்। ये दोनों वादा किए हुए देश में प्रवेश किए। மீதிலாம் அதுக்கு பிறகுள்ள சந்ததிகள்। बाकी सभी उसके बाद आए हुए संतान है। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், अच्छे से जान இவர்கள் लीजिए, ரெண்டு பேரும் தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள்। ये दोनों परमेश्वर की आत्मा को पाए हुए थे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया। நல்லா கவனிச்சுக்கங்க। अच्छे से ध्यान दीजिए, நேரம் இல்ல, கொஞ்சம் வேகமா போறேன்। समय नहीं, थोड़ा जल्दी से जा रहा हूँ। ஏமன், யோசுவாக்கு முன்னால தான் யோர்தான் பின்னிட்டு திரும்பிச்சு। यहोशू के सामने योर्दान 2 हिस्से में बटा। அப்ப தேவ ஆவியை பெற்றவனுக்கு முன்பதாக இருக்கிற தடைகள் எல்லாம் பின்னால போகும்। तो परमेश्वर की आत्मा को पाए व्यक्ति के सामने के रुकावट सब पीछे हटेंगे। யோசுவாவுக்கு முன்னால தான் எரிகோ உடைஞ்சு விழுந்துச்சு। यहोशू के सामने हेरिगो टूट कर गिरा। Praise the Lord. Praise the Lord। முன்னேறி போக முடியலையா? आगे नहीं बढ़ पा रहे हो क्या? உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம், तेरे अंदर का अभिषेक। ஆமென், आमीन। ஹalleluya, हालेलुया। உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நீ பயன்படுத்த ஆரம்பி। तेरे अंदर के अभिषेक को तू इस्तेमाल कर। யோசுவாவுக்கு ஒரு தைரியம் இருந்துச்சு, यहोशू के अंदर एक धैर्य था। பெரிய யோர்தான் வந்தாலும் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, अरे बड़े योरदान आ जाए तो भी मुझे डरने की जरूरत नहीं। எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர், मेरे अंदर जो आत्मा परमेश्वर है, அவனுக்குள்ள ஒரு தைரியம் இருந்துச்சு। उसके अंदर एक धैर्य था। எரிகோ இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, हेरिगो रहे तो भी मुझे डरने की आवश्यकता नहीं। எனக்குள் தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார்। मेरे अंदर परमेश्वर का आत्मा है। நம்முடைய
ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்கு தெரியுமா? हमारे परमेश्वर का एक नाम है, मालूम है क्या? தடைகளை உடைக்கிறவர். रुकावटों को तोड़ने वाला। சத்தமா சொல்லுங்க. बोलिए சத்தமா. जोर से, சத்தமா. जोर से, சத்தமா. जोर से, சத்தமா. जोर से। தடைகளை உடைக்கிறவர். रुकावटों को तोड़ने தடைகளை वाला। உடைக்கிறவர். நான் உங்கள்ட்ட ஏன் சொல்ல வைக்கிறேன் தெரியுமா? मैं आपसे क्यों बुलवा रहा हूँ, நீங்க मालूम है சொல்ல क्या? சொல்ல அது அப்படியே உங்க வாழ்க்கையில் நடக்குது தெரியுமா உங்களுக்கு? आप बोलते बोलते वैसे आपके जीवन में होता है। Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए। உங்க அறிக்கையின்படி கர்த்தர் செய்வார். आपके कबूल के अनुसार परमेश्वर से करेंगे। நமக்கு முன்னால் இருக்க நமக்குள் இருக்க தேவனுடைய ஆவியானவர் தடைகளை உடைக்கிறவர். हमारे अंदर जो आत्मा परमेश्वर वो रुकावट को तोड़ते हैं। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அவன் வாக்குத்தத்த தேசத்துக்கு போக முடியல. वादा किए हुए देश में जा नहीं सके। அதுக்கு முன்னால் இருக்கிற தடைகளை பரிசுத்த ஆவியானவர் உடைக்கிறார். उसके पहले की रुकावट को पवित्र आत्मा तोड़ते। இது விளக்குறதுக்கு நேரம் இல்ல. इसे समझाने के लिए समय नहीं। ஆமென். आमीन। தேவனுடைய பிள்ளையே, परमेश्वर के बच्चे, தேவ ஆவியானவர் உனக்குள் இருக்கும்போது परमेश्वर का आत्मा जब तेरे अंदर है, உனக்கு முன்னால் இருக்கிற எல்லா தடைகளையும் அவரே முன்னால போய் உடைச்சிட்டே போவார். तेरे सामने जो भी रुकावटें वो ही तेरे आगे जाकर तोड़ते हुए जाएंगे। ஆமென். आमीन। தேவனுடைய ஆவியானுடைய அபிஷேகம் உனக்குள் இருக்கும்போது परमेश्वर की आत्मा का अभिषेक जब तेरे अंदर रहेगा, வாக்குத்தத்த தேசத்துக்குள் பிரவேசித்து वो वादा किए हुए देश में प्रवेश होकर வாக்குத்தத்தங்களின் ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பாய். वो वादा किए हुए आशीष को तू हासिल करेगा। கர்த்தர் இதிலே ரெண்டு காரியத்தை சொல்லும்படி சொல்லுகிறார். परमेश्वर इसमें दो कार्य कहने के लिए करे। உனக்குள் இருக்கிற அபிஷேகம் तेरे अंदर का अभिषेक ஆண்டவர் உனக்கு தந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலுக்கு நேராக உன்னை வழிநடத்தி கொண்டு போகும் என்று கர்த்தர் சொல்கிறார். परमेश्वर तुझे दिए हुए वादा का पूरा होने की ओर तुझे लेकर चलाएगा कर உனக்குள் இருக்கிற அபிஷேகத்தின் மூலமாய் तेरे को दिए हुए अभिषेक के द्वारा ஆண்டவர் உனக்கு வாக்கு பண்ணி இருக்கிற அத்தனை காரியங்களையும் கர்த்தர் உனக்கு வாய்க்கை பண்ணுவார் என்று கர்த்தர் சொல்கிறார். परमेश्वर तुझसे वादा किए हुए सारे कार्य को पूरा करेंगे कर அபிஷேகம் பெற்றவர் अभिषेक पाया हुआ வாக்குத்தத்தங்களின் சுதந்திரத்தை காண்பார். वादा किए हुए को हासिल होते हुए देखेगा। அபிஷேகம் பெற்றவர் अभिषेक पाई हुई வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை காண்பார். वादा किया हुआ को पूरा होते हुए देखेगा। தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. अच्छे से ताली बजाकर उनके नाम की महिमा कीजिए। வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை நீ காணப்போகிறாய். अरे तुझसे जो वादा किया उसे पूरा होते हुए देखेगा। வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை காணப்போகிறாய். वादा को पूरा होते हुए देखेगा। யோசுவாவை பார்த்து சொன்னாரு, यहोशू को देख करके உன்னை கானானுக்கு கொண்டு போவேன். तुझे कानान में ले जाऊंगा। நீதான் 12 கோத்திரத்துக்கும் கானான பங்கிடுவாய். तू ही 12 गोत्रों को कानान को बांट कर देगा। அபிஷேகம் பெற்ற யோசுவா அதை செய்து நிறைவேற்றினார். अभिषेक पाया यहोशू ने उसे पूरा किया। கர்த்தர் சொன்னது அப்படியே நிறைவேறிச்சு. परमेश्वर ने जैसे का वैसे पूरा हुआ। இரண்டாவது दूसरा அவன் தேவ ஆவியை பெற்றவன். परमेश्वर की आत्मा को पाया हुआ। வாக்குத்தத்த தேசத்துக்குள் பிரவேசித்தான். वादा किए हुए देश में प्रवेश किया। நமக்கு ஆண்டவர் வாக்கு பண்ண தேசம் ஒன்னு இருக்கு. हमारे लिए वादा किया हुआ एक देश है, பரலோக கானான். स्वर्गीय कानान। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவ ஆவியை பெற்றவனே, परमेश्वर की आत्मा को पाए हुए को ஆவியானவர் கரம் பிடித்து நடத்துவார். आत्मा परमेश्वर हाथ पकड़ कर चलाएंगे। தேவ ஆவியை பெற்றவன் आत्मा पाया हुआ ஒருவேளை இடறி விழுந்தால் हो सकता है ठोकर खाके गिरे तो भी கர்த்தர் அவனை மறுபடியும் உயிர்ப்பிப்பார். परमेश्वर से वापस जी उठाएंगे, மறுபடியும் தூக்கி எடுப்பார். वापस उठाएंगे, மறுபடியும் பரிசுத்தப்படுத்துவார். वापस पवित्र करेंगे। பாவத்தை குறித்த உணர்வை கட்டளையிடுவார். वो स्वर्ग के बारे में एहसास की आज्ञा देंगे। அவன் பரிசுத்த ஆவியை பெற்றவன். पवित्र आत्मा पाया हुआ தேவ ஆவியானவரால் நடத்தப்படுவார். परमेश्वर की आत्मा के द्वारा चलाया जाएगा। அவனுக்குன்னு வாக்கு பண்ணின தேசம் ஒன்னு இருக்கு. उसके लिए वादा किया हुआ एक देश है, பரலோக கானான். स्वर्गीय कानान। இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லங்க. ये दुनिया हमारा खुद का नहीं। ஆபிரகாம் சொல்றாரு, अब्राहम कहते அவர் தன்னுடைய பிள்ளையோட சேர்ந்து वो अपने बच्चों के साथ ஏமன் ஸ்தோத்திரம் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துல वो वादा किए हुए देश में கூடாரங்களை போட்டு डेरा लगा झोपड़ी लगाकर பரதேசிய போல தங்கியிருந்தாரா. परदेसी के जैसा रहते थे। அவர் இங்க தங்கி இருக்கும் போதெல்லாம் वो यहाँ पर रहते समय வாக்குத்தத்தம் பண்ணினதான தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்கும்படி அதுதான் இருதயத்துல ஓடிக்கிட்டே இருந்துச்சா. वो वादा किए हुए
परमेश्वर के राज्य को स्वतंत्र करना है, वही उनके हृदय में दौड़ रहा था। எபிரேயர் கலனிலும் 12வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, इब्रानियों के 12वें अध्याय में कहा गया कि இன்னைக்கு பகல் நேரத்துல आज इस दोपहर के समय உனக்கும் எனக்கும் ஆண்டவர் வாக்கு பண்ண தேசம் இருக்கு. तेरे को और मेरे को परमेश्वर वादा किया हुआ एक देश है। இயேசு சொல்லி இருக்கிறார், यीशु कहे है மறுபடியும் வருவேன், वापिस आऊंगा, நான் இருக்கிற ஸ்தலத்துக்கு உன்னை கொண்டு போவேன். मैं जहां पर रहता हूं जगह पर तुझे लेकर जाऊंगा। தேவ பிள்ளையே, परमेश्वर के बच्चे, ஆவியை பெற்ற ஒவ்வொருவருக்கும் அந்த தேசம் சுதந்திரம். आत्मा को पाए वे सभी के लिए वो देश उनका स्वतंत्र है। அல்லேலூயா, हालेलुया। அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளையே, अभिषेक पाए परमेश्वर के बच्चे, சாதாரணமானவன் அல்ல, तू साधारण व्यक्ति नहीं, சாதாரணமானவன் அல்ல. तू साधारण नहीं है। அபிஷேகத்தை பயன்படுத்த ஆரம்பி. अभिषेक को इस्तेमाल कर। உனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற அபிஷேகத்தை விட तेरे को परमेश्वर ने दिया अभिषेक से बढ़कर வல்லமையானது இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. सामर्थ्य इस दुनिया में और कुछ नहीं है। உனக்கு தந்த அபிஷேகத்தை புதைச்சு வைக்காத. तेरे को दिया अभिषेक को तू दफना के मत रख। ஒரு தாளந்தை பெற்றவன் புதைத்து வைத்தான், एक टुंडा पाया उसने उसे खोद कर रखा, பிரயோஜனமே இல்ல அவனுக்கு. उसको प्रयोजन ही नहीं। நரகத்தில் தள்ளப்பட்டான். वो नरक में ढकेल दिया गया। அபிஷேகத்தை மூடி மறைக்காத. अभिषेक को ढक कर छिपा मत। அபிஷேகம் அனல் மூட்டப்பட வேண்டியது. अभिषेक जो है आग की तरह गर्म होनी चाहिए। எவ்வளவு தூரம் ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிறியா, जितना दूर तक तू आत्मा में भरकर प्रार्थना करता है, அவ்வளவு தூரம் உனக்குள் தந்திருக்கிற ஆவியின் அபிஷேகம் அனல் மூட்டப்பட்டு கொண்டே இருக்கா. उतना दूर तक तेरे को दिया हुआ अभिषेक अग्नि की तरह जो गर्म होते रहेगा। அல்லேலூயா, हालेलुया। இன்னைக்கு ஒரு தீர்மானம் இருக்கணும். आज एक फैसला रहे, நானும் என் வீட்டாரும் मैं और मेरा घराना கர்த்தரை சேவிக்கணும். परमेश्वर की सेवा करना है। வெறித்தனா இருக்கணும். एक जोश रहना चाहिए। சாகிறதுக்கு முன்னால मरने से पहले அந்த வெறித்தனம் தான் இருக்கணும். वही जोश रहना चाहिए। வீட்ல அத்தனை பேரும் இயேசுவை சேவிச்சிருக்கணும். घर के सभी जन परमेश्वर यीशु की सेवा करनी चाहिए। வீட்ல ஒருத்தர் கூட விக்கிரக ஆராதனை இருக்க கூடாது. मेरे घर में से एक भी मूर्ति पूजा करने वाला नहीं रहना चाहिए। அந்த வெறித்தனத்தோட ஜெபிக்கணும் தேவ சமூகத்தில். उस जोश के साथ प्रार्थना करना है परमेश्वर के सम्मुख। அபிஷேகம் अभिषेक 31 ராஜாக்களை ஜெயித்தது. 31 राजाओं को जीत, 31 राजाओं से जीत दिलाई। அபிஷேகம் अभिषेक தடைகள் எல்லாம் தாண்டி रुकावट को पार कर कर வாக்குத்தத்த பண்ணினதான தேசத்துக்குள்ளால கொண்டு போய் நிறுத்திச்சு. वादा के वे देश में ले जाकर खड़ा की। முழங்கால் படியிட ஆரம்பிப்பான். घुटने टेकेंगे, கண்களை மூடி நாம் எல்லாரும் ஜெபிக்க போறோம். आंख बंद कर हम सभी प्रार्थना करेंगे। அநேக நேரத்துல अनेक समय நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற அபிஷேகம் எதுக்குன்னு கூட நம்ம கேட்டிருக்கிறோம். परमेश्वर हमें दिया अभिषेक क्यों करके पूछेंगे, இதனால என்ன பிரயோஜனம்? इससे क्या फायदा। இன்னைக்கு தெளிவா உன்னோட பேசி இருக்கிறார். परमेश्वर साफ तुझसे बातें किए। வலது கரத்தை வானத்துக்கு நேரா உயர்த்தி दाहिने हाथ को स्वर्ग की ओर उठाकर தேவ சமூகத்துல ஜெபிக்க ஆரம்பிப்பா. परमेश्वर के सम्मुख प्रार्थना தேவ करेंगे। சமூகத்துல ஜெபிக்க ஆரம்பிப்பா. परमेश्वर के सम्मुख प्रार्थना முதலாவது உன் करेंगे। கரத்தை வானத்துக்கு நேரா உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லு, पहले तेरे हाथ को उठाकर परमेश्वर को நீர் देखकर எனக்கு बोल, தந்திருக்கிறதான आपने जो मुझे दिया வல்லமையான அபிஷேகத்துக்காக सामर्थ्य अभिषेक के உமக்கு लिए நன்றியப்பான்னு சொல்லுங்க. आपको धन्यवाद पिता। நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க. अच्छे से मुंह खोलकर நீர் बोलिए, எனக்கு தந்திருக்கிறதான आपने मुझे दिया வல்லமையான सामर्थ्य அபிஷேகத்துக்காக अभिषेक के लिए உமக்கு நன்றி ஆண்டவரே, आपको धन्यवाद, நன்றி ஆண்டவரே. आपको धन्यवाद। கரத்தை உயர்த்தி சொல்ல, ஆண்டவரே हाथ उठाकर बोल, இந்த தேவ ஆவியை பெறுவதற்கு ये परमेश्वर की आत्मा को நான் पाने के தகுதி लिए உள்ளவன் அல்ல, मैं लायक नहीं, ஆனாலும் फिर भी என் மேல கிருபை வச்சு मेरे ऊपर अनुग्रह இரக்கம் रखकर வச்சு दया என்ன रखकर உம்முடைய ஆவியினால நிரப்பினீரே, मुझे आपके आत्मा से भरे। உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லுங்க. आपको धन्यवाद पिता, உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லுங்க. आपको धन्यवाद உமக்கு पिता, நன்றி அப்பான்னு சொல்லுங்க. आपको धन्यवाद உமக்கு पिता, நன்றி அப்பான்னு சொல்லுங்க. आपको धन्यवाद पिता, உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லுங்க. आपको धन्यवाद पिता, உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லுங்க. आपको धन्यवाद पिता। கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே हाथ उठाकर बोलिए, எனக்கு தந்திருக்கிற அபிஷேகத்தை मुझे दिए अभिषेक அனுதினமும் அனல் மூட்ட நான் விரும்புகிறேன். हर दिन उसे आग की तरह गर्म करना அனுதினமும் நான் चाहता அனல் हूं। மூட்ட விரும்புகிறேன். हर दिन उसे आग की तरह गर्म எத்தனை करना பேர் चाहता हूं। பிள்ளைகள் எல்லாம் வாய்களை திறந்து சொல்லுங்க, बच्चे सभी मुंह खोलकर बोलिए, அனல் மூட்ட நான் விரும்புகிறேன். उसे आग की तरह गर्म करना चाहता அனல் हूं। மூட்ட நான் விரும்புகிறேன் ஆண்டவரே, आग की तरह गर्म करना चाहता हूं। அனல் மூட்ட விரும்புகிறேன் ஆண்டவரே, आग की तरह गर्म करना चाहता हूं। அனல் மூட்ட விரும்புகிறேன் ஆண்டவரே, आग की तरह गर्म करना चाहता அனல் हूं। மூட்ட விரும்புகிறேன் ஆண்டவரே, आग की तरह गर्म करना चाहता எனக்கு हूं। உதவி செய்யுங்க ஆண்டவரே, मेरी मदद कीजिए, எனக்கு உதவி செய்யுங்க. मेरी मदद கரம் உயர்த்தி कीजिए। சொல்ல, ஆண்டவரே हाथ उठाकर बोल, எனக்கு தந்திருக்கிற அபிஷேகத்தை मेरे को दिया हुआ अभिषेक को நான் இனி மூடி மறைத்து வைக்க மாட்டேன், मैं आगे से छिपा कर नहीं रखूंगा, மூடி மறைத்து வைக்க மாட்டேன், ढक कर छिपाऊंगा नहीं। நான் பயன்படுத்த விரும்புகிறேன்.
मैं इस्तेमाल करना चाहता हूँ, பயன்படுத்த விரும்புகிறேன், इस्तेमाल करना चाहता हूँ, பயன்படுத்த விரும்புகிறேன். इस्तेमाल करना चाहता हूँ. Thank you Lord, hallelujah. Thank you Jesus. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், சொல்லுங்க, ஆட்கொண்டு அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப, நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். துணையாளரே, சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்க்கரிய வாருமையா. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தறிய வாரும். எல்லாரும் சேர்ந்து ஆட்கொண்டு ஆட்கொண்டு ஆமே எங்களை அனலாக்கும், அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே,